अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கற்பாரி ராமபிரானையல்லால் மத்துங்கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலுக் குய்த்தனன் நான்முகனார் பெத்தனாட்டுளே யாயா விருத்திர் மனசி மம சாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பத்ஸபவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுவன் சா பவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவர முனே சம்யகாராதனம் தே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயத் சுவாமி மேலக்கோட்டை திருநாராயணபுரம் யதுகிரி யதிராஜ மட்டத்தினுடைய 41வது பட்டத்திலே எழுந்தருளியிருக்கின்ற நம்முடைய வர்த்தமான சுவாமி அவருடைய 75வது திருநட்சத்திர வைபவத்தை முன்னிட்டு 75 நாள்கள் உபன்யாசத் தொடர் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே அடியேனுடைய உபன்யாசம் இன்றைய தினம் அமைகிறது. ஸ்ரீ ஜீயர் சுவாமி நமக்கு வாழும் எம்பெருமானாராகவே சேவை சாதித்து வருகிறார் என்கிறதை நாம் பலமுறை ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய சரித்திரங்களை தெரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான நூலாக கொள்ளப்படுவது பின்பழகிய பெருமாள் சீயர் என்கின்ற ஆச்சாரியர், அதாவது நம்பிள்ளையனுடைய சீடரவர். அவர் அருளி செய்த ஒரு கிரந்தம்தான் 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் என்று சொல்லப்படுகிறது. 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்தை அருளி செய்த பின்பழகிய பெருமாள் சீயர் சற்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் அவர் ஸ்ரீ ராமானுஜருடைய காலத்திலேயே அவதரித்தவராக இருந்திருக்கலாம் என்று நினைப்பதற்கு இடம் இருக்கிறது. அதாவது எம்பெருமானார் இந்த நில உலகிலே எழுந்தருளியிருந்த ஆண்டுகள் என்று நாம் பார்த்தோமானால் 1017 தொடங்கி 1137 வரை 120 சம்வத்சரங்கள் இந்த உலகத்திலே எம்பெருமானார் எழுந்தருளியிருந்தார். நம்பிள்ளை என்கிற ஆச்சாரியர் அவர் திருவவதரித்தது என்று நாம் பார்த்தோமானால் அதை 1147 என்பதாக நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். அவர் அவதரித்த தமிழ் வருடம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு பார்க்கிற பொழுது அவர் 1147வது வருடம் நம்பிள்ளை அவதரித்திருக்க வேணும் என்று தெரிகிறது. பொழுது எம்பெருமானார் திருநாடலங்கரித்து 10வது வருடத்திலே நம்பிள்ளையனுடைய அவதாரமாக அது தெரிகிறது. பின்பழகிய பெருமாள் சீயர் என்கிறவர் நம்பிள்ளையனுடைய சிஷ்யர்தான் என்றாலும் கூட அவர் நம்பிள்ளையை விட வயதிலே மூத்தவர் என்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அப்படி அவர் மூத்தவர் என்பது உண்மையாக இருக்குமானால் அதிலும் நம்பிள்ளையை விட ஒரு 20 வருடங்கள் மூத்தவர் என்று நாம் வைத்துக் கொள்வோம். அப்படி ஒருவேளை 20 வயது மூத்தவராக இருந்தால் அந்த பின்பழகிய பெருமாள் சீயர் என்கிறவர் 1147க்கு 20 வருடம் முன்னாலே அவதரித்தவராயிருந்தால் 1127வது வருடம் அவதரித்திருக்க வேணும். அந்த கணக்கிலே நாம் கொண்டு பார்த்தால் எம்பெருமானார் 1127 முதல் 1137 வரை அவருடைய கடைசி 10 வருடங்களிலே இந்த பின்பழகிய பெருமாள் சீயரும் இந்த உலகத்திலேயே எழுந்தருளியிருந்து எம்பெருமானரின் நேரிலே கூட சேவித்திருக்கலாம். அப்படித்தான்
நமக்கு அந்த கால குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அந்த கணக்கிலே பார்த்தோமானால் மிகச்சிறிய வயதிலே எம்பெருமானாரை நேரிலே சேவித்தவரான பின்பழகிய பெருமாள் ஷீயர் 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் என்கிற நூலிலே எம்பெருமானாரை பற்றி அருளி செய்கின்ற அந்த ஸ்ரீசூக்திகள் அனைத்தும் அவர் சில நேரிலே கண்டும் மிக சமீபத்திலே சிலவற்றை காதாலே கேட்டும் அவர் எழுதியிருக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வர முடிகிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்படிப்பட்ட பின்பழகிய பெருமாள் ஷீயர் அருளி செய்த 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்திலே எம்பெருமானார் திருநாராயணபுரத்திலே யதிராஜ மட்டத்தை ஸ்தாபித்தார் என்பதாக அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்திலே இந்த ஒரு மட்டத்தை பற்றின குறிப்பு மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேறு எந்த மடத்தை பற்றிய குறிப்பும் இந்த 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்திலே இடம்பெறவில்லை. எம்பெருமானார் இன்னும் பல மட்டங்களை ஸ்தாபித்திருக்கிறார். அவர் திருமலையிலே மடத்தை ஸ்தாபித்தார், திருவரங்கத்திலே மடத்தை ஸ்தாபித்தார், திருக்குறுங்குடியிலே மடத்தை ஸ்தாபித்தார் என்று பல பல திவ்யதேசங்களிலே அவர் மட்டங்களை ஏற்பாடு பண்ணினார். பெருமாள் கைங்கரியத்திற்காக என்று, திவ்யதேச கைங்கரியத்திற்காக என்று சொல்லப்பட்டாலும் கூட அவர்களை பற்றிய செய்திகளெல்லாம் 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்திலே இடம்பெறவில்லை. ஆனால் திருநாராயணபுரத்திலே யதிராஜ மட்டம் கட்டினார் என்று அது மட்டும் 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்திலே இருப்பது இந்த யதிராஜ மட்டத்தினுடைய ஒரு சீர்மையை, பெருமையை நன்றாக எடுத்து இயம்புகிறது. அதை நாம் கருத்திலே கொள்ள வேணும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பெருமை படைத்த அந்த மடத்தினுடைய ஸ்தானத்திலே, எம்பெருமானார் எழுந்தருளியிருந்த ஸ்தானத்திலே இன்றைய தினம் 41வது பட்டமாக எழுந்தருளியிருக்கின்ற நம்முடைய வர்த்தமான யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவர் செய்து வருகிற கைங்கரியங்களெல்லாம் அப்பிரதிமமானவை. அதாவது இன்னது என்று நாம் பாராட்டி பேசுவதற்கு கூட நமக்கு தகுதி இல்லை என்று சொல்லும்படியாக அவ்வளவு காரியங்கள், லோகோபகாரகமாக அவர் பண்ணக்கூடிய காரியங்கள், ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய உபகாரகமாக அவர் பண்ணக்கூடிய காரியங்கள் என்று அனைத்து காரியங்களும் உலக புகழ் பெற்றுள்ளன. இவ்வளவு ஒரு வைபவமாக வேறு எந்த மடத்திலுமே செய்யப்படவில்லை என்று சொல்லும்படியாக அவர் செய்து வருகின்றபடியினாலே இப்பொழுது நமக்கு அவர் கண்முன்னாலே வாழுகின்ற ஸ்ரீ ராமானுஜராக, ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்தானத்திலே எழுந்தருளியிருப்பவர் யாராயிருந்தாலும் அவரை ராமானுஜருக்கு சமமாகவே நாம் நினைக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது ராமானுஜராலே ஸ்தாபிக்கப்பட்ட மட்டத்திலே இவர் எழுந்தருளியிருக்கிறபடியினாலே அப்படித்தான் நாம் நினைத்து வருகிறோம் என்பதை காட்டிலும் அவர் செய்து வருகிற சாதனைகளை பார்த்தால் எம்பெருமானாரே மறுபடியும் ஒரு அவதாரம் கொண்டு இவருடைய ரூபத்தாலே இவ்வளவு கைங்கரியங்களை செய்கிறாரோ என்று அதாவது அப்படி நினைக்குமா போலே நினைக்கும்படியாக அது அமைந்திருக்கிறபடியினாலே அவரை நாம் வாழும் ராமானுஜர் என்றே கொண்டாடலாம். அப்படிப்பட்ட ஜீயர் சுவாமியினுடைய 75வது திருநட்சத்திரத்தை முன்னிட்டு கூட வித்வான்களை கௌரவிக்கும் வண்ணம் இப்படி உபன்யாச கிரமங்களை சுவாமி ஏற்பாடு செய்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இப்பொழுது இந்த மாதிரி உபன்யாசங்களை ஏற்பாடு செய்பவர்கள் கூட மிக மிக குறைந்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் யாருமே எந்த மட்டத்திலுமே உபன்யாசங்களை ஏற்பாடு செய்வதே இல்லை என்றே சொல்லிவிடலாம். ஆனால் நம்முடைய சுவாமி அப்படி அன்றிக்கே இந்த வலைத்தளம் மூலமாக, அதாவது ஆன்லைன் என்று சொல்லப்படுகின்ற இதை உபயோகப்படுத்தி கொண்டு ஒரு நாள் தப்பாமல் தினந்தோறும் உபன்யாசம் நடைபெறும்படியான ஒரு வைபவத்தை நம்முடைய சுவாமி மட்டுமே ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால், அப்படி பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் எம்பெருமானார் என்று அப்படி அவருடைய சரித்திரத்தை மணவாள மாமனிகள் கொண்டாடினார். அதே போல யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவர்களெல்லாம் கேட்க வேண்டும் என்பதற்காக உபன்யாசங்களை பார்த்து ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும், உபன்யாசங்களை கூறும் என்று இப்படி ஏற்பாடு செய்திருக்கிறபடியினாலே இவரும் எம்பெருமானாரை போலே பெரிய ஒரு சாதனையை வரம்பறுத்து பெரிய ஒரு உபகாரத்தை செய்து வருகிறார் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட சுவாமியினுடைய ஒரு திருநட்சத்திர வைபவத்தை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தொடரிலே இப்பொழுது அடியேனுக்கு இட்டிருக்கிற தலைப்பு சுவாமிக்கு மிகவும்
உகந்த தலைப்பு. என்னன்னா, சுவாமி எப்பொழுதும் ராமாவதாரத்தில் மிகவும் ஈடுபட்டவர். நம்முடைய எதிகிரி எத்திராஜ ஜீயர் சுவாமி ஸ்ரீ ராமாவதாரத்தில் ஈடுபட்டவர். நம்முடைய பூர்வாச்சாரியர்களைப் போலவே எம்பெருமானாருக்கு ராமாவதாரத்தில் ஈடுபாடு அதிகம். அதே போல பராசர பட்டருக்கு ராமாவதாரத்தில் ஈடுபாடு அதிகம், கூரத்தாழ்வானுக்கு ராமாவதாரத்தில் ஈடுபாடு அதிகம் என்றெல்லாம் பார்க்கிறோம். அதுபோல இங்கே நம்முடைய சுவாமிக்கும் கூட ராமாவதாரத்தில் மிகுந்த ஈடுபாடு. அந்த ஈடுபாடு காரணமாக அவர் ஒரு விஷயம் தனிப்பட்ட முறையிலே கூட அடியன் தெரிவிக்க வேண்டும். அடியனுடைய ஷட்யப்த பூர்த்தி நடந்த பொழுது ஸ்ரீ ஜீயர் சுவாமி அப்பொழுது பூர்வாசிரமத்திலே எழுந்தருளியிருந்தார். அவருடைய தலைமையிலே தான் ஒரு விழா நடைபெற்றது. இங்கே திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய எதிகிரி எத்திராஜ மட்டத்திலே அப்படி ஒரு விழா நடைபெற்றது. அந்த விழாவிலே ஜீயர் சுவாமி அடியனுக்கு ஒரு பரிசு கொடுத்தார். அது என்ன பரிசு என்றால், ஸ்ரீ ராமபிரானுடைய திருவுருவம், சக்கரவர்த்தி திருமகனுடைய ஒரு அழகான சிற்பம், சந்தன மரத்தாலே ஆன ஒரு சிற்பம். அதைத்தான் அடியனுக்கு ஜீயர் சுவாமி பிரசாதமாக சாதித்தார். எதற்கு தெரிவிக்கிறேன்னால், அந்த சுவாமிக்கு ராமாவதாரத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு என்ன நாமத்தை பார்க்கிறோம். அதற்கு சேர இன்றைய தினம் அடியனுக்கு இட்டிருக்கிற தலைப்பும் ஸ்ரீ ராமானுபவம் என்பதுதான். அந்த ஸ்ரீ ராமானுபவத்தை நாம் தொடர்ந்து செய்வோம். ஸ்ரீ ராமானுபவம் என்கிற தலைப்பிலே நமக்கு இந்த உபன்யாசம் அமைகிறது. என்னால் அந்த அனுபவத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்னால், நாம் ராமனை அனுபவிப்பது அல்ல, எம்பெருமானை அனுபவிப்பதற்கு என்றே ஏற்பட்டவர்கள் ஆழ்வார்கள். அவர்களெல்லாம் அந்த ராமபிரானுடைய, பகவானுடைய, எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளிலே அப்படியே ஆழ்ந்து போனவர்கள் ஆகையினாலே தானே அவர்களுக்கு ஆழ்வார்கள் என்ற பெயர் ஏற்பட்டது. அப்படியே அதில் ஆழங்கால் பட்டவர்கள். அப்படி ஆழங்கால் பட்டவர்களுடைய அனுபவத்தை கொண்டு நாம் அனுபவித்தால் நம்முடைய அனுபவம் இன்னும் விசேஷமாக அமையும் என்பதிலே ஏதாவது ஐயம் உண்டோ? ஆகினாலே ஸ்ரீ ராமானுபவம் என்கிறது தலைப்பாக இருந்தாலும் அந்த ராமானுபவத்தை ஆழ்வார்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் என்பது கொண்டு நாம் அனுபவிக்கலாம் என்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். அதிலேயும் இன்னொரு விசேஷம் என்னவென்னால், ஆழ்வார்கள் என்று சொன்னால் எந்த ஆழ்வார்? எல்லா ஆழ்வார்களும் ராமபிரானை அனுபவித்திருக்கிறார்களே என்று பார்க்கிற பொழுது அடியனுக்கு ஒன்று தோன்றியது. ஆழ்வார்கள் 12 ராமபிரானை எப்படி அனுபவித்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு ஆழ்வாருக்கு ஒரு பாசுரம், மிகுதியாக போனால் 2 பாசுரம், இதற்குள்ளே அப்படி ஆழ்வார்களை நாம் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை கொண்டு ராமபிரானுடைய அனுபவத்தை செய்துவிட வேணும் என்று அடியேன் நினைத்தேன். அதற்கு சேர ஓரோர் ஆழ்வாராக அந்த ராமபிரானை பற்றி அவர்கள் அருளி செய்துள்ள பாசுரத்தில் மிக முக்கியமான பாசுரம் ஒன்றை மட்டும் எடுத்து இங்கே விளக்கலாம் என்று அடியேன் நினைக்கிறேன். அதில் முதலிலே பொய்கை ஆழ்வாருடைய பாசுரம். ராமபிரானை பற்றி பொய்கை ஆழ்வார் சில பல பாசுரங்களை பாடியிருக்கிறார் என்கிறது வாஸ்தவம்தான். ஆனால் முதல் திருவந்தாதியிலே ஒரு முக்கியமான பாசுரம், அந்த பாசுரத்தை முதலிலே அனுசந்திக்கிறேன். அடைந்த வருவினையோடு அல்லல் நோய் பாவம் மிடைந்தவை மீண்டொழிய வேண்டில் நுடங்கிடையை முன்னிலங்கை வைத்தான் முரணழிய தன்விலங்கை வைத்தான் சரண். இதுதான் பொய்கை ஆழ்வாருடைய பாசுரம். இந்த பாசுரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? நமக்கு மனோவியாதிகள், தேகவியாதிகள் என்ன பல ஏற்படுகின்ற நம்முடைய கர்மத்தின் பயன் காரணமாக நாம் சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவடிகளை பற்றிவிட்டால் அத்தனையும் நம்மை விட்டு விலகிவிடும் என்கிறார். அவ்வளவுதான். நமக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்னால் சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவடிகளை பற்ற வேண்டும். அடைந்த அறிவினையோடு, நாம் அடைந்திருக்கிற அறிவினை பாப்பங்கள், அந்த பாப்பங்கள் காரணமாக நமக்கு என்ன வருகிறது என்று பார்த்தால் அல்லல் நோய் பாவம். அல்லல் என்னால் மனத்திலே ஏற்படக்கூடிய அந்த துன்பங்கள், ஆதி என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்லுவார்கள். நோய் என்னால் உடலிலே ஏற்படக்கூடிய துன்பங்கள், அதற்கு வியாதி என்று சொல்லுவார்கள். ஆஹா, அல்லல் நோய் என்னால் ஆதிவியாதிகள், விசாரங்கள் நமக்கு மனசுலையும் ஏற்படுறது. வைத்திருந்த பணம் தொலைந்து போய்விட்டது என்கிற காரணத்தினாலேயோ, அல்லது நமக்கு மிகவும் வேண்டியவர்கள் நம்மை பிரிந்து விட்டார்கள் என்கிற காரணத்தினாலேயோ, ஏதோ பல காரணங்களாலே
நமக்கு மனக்கவலைகள் ஏற்படுகின்றன. அதெல்லாம் அல்லல் என்று பெயர். அதுக்கு மேலே நோய் என்னால் உடலில் ஏற்படக்கூடிய வியாதிகள். அடைந்த வருவினையோடு அல்லல் நோய் பாவம் அவையெல்லாம் மிடைந்தவை, நம்ம அப்படியே சூழ்ந்து கொண்டு கிடக்கின்றனவா, அவை மீண்டு ஒழிய வேண்டில். அதெல்லாம் நம்ம விட்டு தொலையணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பொய்யாழ்வார் நன்ன பட்டமாக தெரிவிக்கிறார். நுடங்கிடையை முன் இலங்க வைத்தான் முரணழிய. நுடங்கிடை என்னால் என்ன? மிகவும் மெல்லிய உடையவளான சீதை பிராட்டி. அதான் இடை. தமிழில் அன்மொழி தொகை என்று சொல்லுவார்கள். சம்ஸ்கிருதத்தில் பகுவிரீகி சமாசத்தில் கொண்டு வந்து சேர்க்கலாம். நுடங்கிடை என்னால் என்ன? நுடங்கிடையை உடையவளான சீதை பிராட்டி என்று நாம் பொருள் கொள்ள வேணும். நுடங்கிடையை, அப்படிப்பட்ட சீதை பிராட்டியை முன் இலங்கை வைத்தான், கொண்டு போய் தாயையும் தமப்பனையும் பிரிப்பது போல என்ன செய்தான் இந்த படுபாவி? அவர் சொல்லுகிறார் திருமங்கை ஆழ்வார், சுரிகுழல் கனிவாய் திருவினை பிரித்த கொடுமையில் கடுவிசை அரக்கன். எவ்வளவு பெரிய சப்தம் பாருங்கள். சுரிகுழல் கனிவாய் திரு, அவளை போய் பிரித்தானே எம்பெருமானை விட்டு, கொடுமையில் கடுவிசை அரக்கன் என்றார். பொய்கை ஆழ்வாருடைய அருளி செயலை அடியொற்றில் தான் திருமங்கை ஆழ்வார் அப்படி அருளி செய்தது. அவர் என்ன சொல்ற? நுடங்கிடையை முன் இலங்கை வைத்தான். பெருமாளையும் பிராட்டியும் பிரித்து பிராட்டியை கொண்டு போய் லங்கையிலே வைத்து விட்டான். அவனுடைய முரணழிய, அவனுடைய முரணன்னாருன்னா அவனுடைய அந்த அகங்காரம் அதெல்லாம் அழியும்படியாக என்ன பண்ணினான்னு கேட்டான். முரணழிய தன்வில் அங்கை வைத்தான். தன்னுடைய வில்லிலே போய் தன்னுடைய கையை வைத்தான் என்கிறார். வில்லில் போய் அவன் குறிபார்த்து எய்ய வேண்டிய அவசியம் கூட கிடையாதான். வில்லில் போய் கையை வச்சா போகிறோம், மீதியெல்லாம் அந்த வில்லு பார்த்து கொள்ளும். அதனால்தான் சார்ங்கமென்னும் வில் ஆண்டான் தன்னை என்றெல்லாம் அவனை கொண்டாடுகிறார்கள் மற்ற ஆழ்வார்கள். அதனாலே என்னது? நுடங்கிடையை முன் இலங்கை வைத்தான் முரணழிய தன்வில் அங்கை வைத்தான். அப்படிப்பட்டவன் யார்? அவன்தான் சரண். நமக்கு அவன்தான் அடைக்கலம், அல்லது அவனே நமக்கு உபாயம், அவனே நமக்கு உபேயம் என்று இரண்டுமாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் கொள்ளலாம் என்று இப்படி காட்டினார். இந்த பாசுரத்துக்கு ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுகின்ற நம்பிள்ளை எத்தனை விசேஷத்தை காட்டினார் தெரியுமோ? எம்பெருமானியே உபாயமாக பற்றேன், அல்லது எம்பெருமானியே உபயமாகவும் பெற்றேன் என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். சக்கரவர்த்தி திருமகனியே ஆக பண்டொரு நாள் தன் வில்லை அழகிய கையிலே வைத்தவன் இருக்கிறானே ராமபிரான், அவனை உபாயமாக பெற்றேன், அவனை சரணமடைய நான் பெற்றேன் என்று தெரிவிக்கிறார். அதிலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, நமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அதை மீட்பதற்கு அவன் எத்தனம் பண்ணுகிறான் இல்லையா? பிராட்டிக்கு துன்பம் ஏற்பட்ட பொழுது ராமபிரான் தானே எத்தனம் பண்ணினான். பிராட்டி தன்னை மீட்கிறதுக்கு தான் ஏதாவது முயற்சி பண்ணினாளோ? என்ன சொன்னாள்? சரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனா மாம்னையே எதி காக்குஸ்தா தத்து தஸ்ய சதிருஷம் பவேத் என்று அவன் வந்து என்னை மீட்டானால் அதுதான் அவனுக்கு தகுதியானதே தவிர என்னை காத்துக்கொள்ள எனக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு சொன்னாள். நாமும் அதுபோல இருக்கணுமா ராமபிரான் விஷயத்தில்? அதை சொன்னார். நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த எம்பெருமானுடைய அம்பின் கூர்மையை விஸ்வசித்திருக்கும் இத்தனை, அதை நம்பித்தான் இருக்க வேணும் என்று சொன்னார். இந்த இடத்துல தான் நம்மளை மிக அழகாக அர்த்தம் காட்டினார். இத்தால் தன்னையே பற்றி இருப்பார்க்கு பிராட்டியோடொக்க பரிந்து காரியம் செய்யும். பிராட்டிக்கு எப்படி காரியம் செய்தானோ அதுபோல நமக்கும் காரியம் செய்வன். அப்பிராட்டி அம்பையும் அன்று இவனுக்கு கிருத்தியாம்சம் உள்ளது. பிராட்டி நானே என்னை காப்பாற்றிக்கிறேன்னு அவள் விளிம்பி அம்பையும் எடுத்துட்டு ராவணனோட போருக்கு போனாளா? அவள் போயிருந்தா நாமும் போகலாம், இல்லைன்னா நாமும் போகக்கூடாது என்று சொன்னார். அதற்கு மேலே என்ன ஆச்சுன்னா, அவன் வஸ்துவை எனக்கு என்பார், ராவணன் பட்டது படுவார் என்ன மத்தையும் சொல்லுகிறது. உண்மையிலே அவன் வஸ்துவான இந்த ஜீவாத்மா அது பகவானுடையது என்று நாம் புரிந்து கொள்ளாமல் நான் என்னுடையவன் என்று நாம் அகங்கரித்தால் என்ன நடக்கும்னு கேட்டால், ராவணனுக்கு என்ன கத்தியோ அதுதான் நமக்கு நடக்கும் என்கிறதெல்லாம் இந்த பாசுரத்தில் மிக அற்புதமாக தெரிகிறது என்று இப்படியாக ராமபிரானே உபாயம், ராமபிரானே உபேயம் என்று பொய்கை ஆழ்வார் காட்டினார். அடுத்தபடியாக பூதத்தாழ்வாருடைய பாசுரம் ஒன்று பார்ப்போம். அவர் என்ன பண்ணினா, பாகவத சேஷத்துவம் என்கிறதை முதலிலே நமக்கு காட்டி கொடுத்த ஆழ்வார் யார் என்று நாம் பார்த்தோமானால் அது பூதத்தாழ்வார் தான். ராமபிரானுக்கு அடிமை செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்னா, ராமபிரானியே உபாயமாக ராமபிரானியே உபேயமாக கொள்வது அது சால சிறந்தது தான். ஆனால்
அதைவிட சிறந்தது எது என்று கேட்டால் அந்த ராமபிரானுடைய அடியவர்களை உபாயமாக கொள்ளுதல், அடியவர்களை உபேயமாக கொள்ளுதல், அது இன்னும் உயர்ந்ததல்லவோ. அதை தெரிவிக்கிறார். அடுத்தபடியாக பூதத்தாழ்வார் ஒரு பாசுரத்தில் தோளிரண்டெட்டேழும் மூன்னும் முடியனைத்தம் தாளிரண்டும் வீழ சரந்துரந்தான் தாளிரண்டும் ஆர்தொழுவார் பாதம் அவை தொழுவதன்னே என் சீர்கழுதோள் செய்யும் சிறப்பு. ராமபிரானை சொல்லுகிறார். முதல்ல ராமபிரான் என்ன செய்தான் என்னால் ராவணனுடைய 20 தோள்களை அழித்தான். முதல் அதான் பண்ணின காரியம். அந்த 20 தோள்னு சொல்லாமல் ஆழ்வார் மிக சமத்காரமாக எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே போகிறார். தோள் 2 8 2 8ன்னா 2 8 16, அதுக்கு மேலே 16 2 8 இல்லை தோள் 2 8 7 தோள் 2 8 7 அப்படி பாருங்கள். 2 என்னால் 2 8 10 10 7 17. தோள் 2 8 7 மூன்றும் ஒரு 3. அப்போ முதல்ல ஒரு 2, அப்புறம் ஒரு 8, அப்புறம் ஒரு 3, அப்புறம் 2 7, அதுக்கப்புறம் ஒரு 3, மொத்தம் 20 ஆயிடுது. எதுக்கு இப்படி தனித்தனியாக சொல்கிறாருன்னு கேட்டால் பெரிய பராக்கிரமசாலியான ராமபிரான் ஒரு விளையாட்டு போல ஒன்னொன்னா கட்டி வெட்டின்னு இருந்தானோ. அது ஒரு வியாபாரம், ஒரு வேடிக்கை பண்ணுறவா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாள். அந்த மாதிரி மொத்தமாக 20 தோளை ஒரே சமயத்தில் அறுத்தான் என்று சொல்லாமல் 2 8 7 3 என்று இப்படி அவன் காரியம் பண்ணினானான். தோள் 2 8 7 மூன்றும் அதற்கு பிறகு முடியனைத்தும் தாள் 2 வீழ. அவனுடைய கால்கள் அவனுக்கு கைகள் 20 இருந்தாலும் கால்கள் 2 தான். ஆனால் தாள் 2 வீழ சரந்துரந்தான். அப்படி வில்லாலே அம்பெய்து ராவணனை அழித்தான். இதெல்லாம் எதற்காக என்கிறத பொய்கை ஆழ்வார் சொல்லிட்டார் இல்லையா. ஒரு அடியவனுக்கு தீங்கு செய்தால் பெருமாள் பொறுக்க மாட்டார். ஆஹா, தன்னுடைய அடியவளான சீதை பிராட்டி அவளுக்கு தீங்கு செய்த ராவணனை பொறுக்காமல் இத்தனை அவனை சித்திரவதம் பண்ணி கொன்றார் என்று. அப்ப அடியவர்களுடைய விரோதிகள் ராவணன் பட்டது படுவர்கள் என்று கீழே சொன்னதை இங்கே கூட்டிக் கொள்ளலாம். அப்படி என்ன செய்தானா, தாளிரண்டும் வீழ சரந்துரந்தான். தாளிரண்டும் அவனுடைய தாளிரண்டும் சரந்துரந்தவனுடைய தாள் என்னால் சரந்துரந்தவன் ராமபிரான், அவனுடைய தாள் என்னால் அவனுடைய திருவடிகள். அதை தொழுவார். அதை தொழுபவர் யாராயிருந்தாலும் சரி அவை தொழுவதன்னே என் சீர்கழுதோள் செய்யும் சிறப்பு. எம்பெருமானுடைய திருவடிகளை, அதுவும் எம்பெருமான் என்னால் எந்த எம்பெருமான்? சக்கரவர்த்தி திருமகனான எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை, சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவடிகளை யார் தொழுகிறாரோ அப்படி தொழுகிறவருடைய திருவடிகளை தொழுவதுதான் என்னுடைய தோளுக்கு சிறப்பு என்று இப்போ பாகவத சேஷத்துவத்தை காட்டினார். அதாவது உண்மையிலே நமக்கு பாகவத சேஷத்துவத்தை முதலிலே காட்டி கொடுத்தவன் யார் என்று ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டுகிறார்கள் என்றால் அதை சத்ருகுணாழ்வான்னு காட்டுவார்கள். சத்ருகுணாழ்வான் படி. என்ன காரணம்? சக்கரவர்த்தி திருமகனை அல்லது அறியாதவராயிருந்த பரதாழ்வானை அல்லது அறியாதவராயிருந்தார் சத்ருகுணாழ்வான் என்று சத்ருகுணாழ்வான் படி என்று சொல்லுகிறார்கள். அந்த சத்ருகுணாழ்வானைத்தான் இந்த பாசுரத்தில் நமக்கு பூதத்தாழ்வார் நினைவுபடுத்துகிறார் என்றே கொள்ளலாம். என்னன்னா, தாளிரண்டும் வீழ சரந்துரந்தான் சக்கரவர்த்தி திருமகன், சரந்துரந்தான் தாளிரண்டும் தொழுவார் பரதாழ்வான். அப்படிப்பட்ட தொழுவார் யாருன்னா, அவர் தொழுவாரை யார் தொழுவார்? சத்ருகுணாழ்வான். அப்ப அவரை தொழுவதென்றோ என் சீர்கழுதோள் செய்யும் சிறப்பு என்று ராமாயண சாரத்திய இந்த பாசுரத்திலே பூதத்தாழ்வார் காட்டிவிட்டார் என்றே நாம் கொள்ளலாம். ஆஹா, தாளிரண்டும் தொழுவார் பாதம் அவை தொழுவதன்றே என் சீர்கழுதோள் செய்யும் சிறப்பு. வியாக்கியானத்தில் நம்மளே ரொம்ப ரசமாக காட்டுறார். யாரை வேணுமானாலும் தோழலாம். எப்படி தோழனா? அவ எம்பெருமானுடைய அடியவர்களா என்று அது ஒன்றுதான் பார்க்க வேண்டும். ஏதேனும் ஜன்மவிருத்தங்களாகவுமாம், ஏதேனும் ஞானமாகவுமாம், இத்தை தொழும் சுபாவம் அத்தனையே வேண்டுவது. இவனுக்கு மேன்மையும் வேண்டுவதில்லை, வேற எதுவும் ஞானமும் வேண்டியதில்லை. எம்பெருமானை தொழுகிறான் என்னால் அது யார் தொழுவாராயிருந்தாலும் அவரை தொழுவது நமக்கு வேண்டும் என்று சொல்ற பொழுது அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றான்? ராட்சசனாகவும் குரங்குகளாக அமையும், கத்திரியனாக அமையும், பிசாச்சாக அமையும் என்று இப்படி எல்லாம் காட்டுற. யாரா இருந்தாலும் சரி, விபீஷணன் ராட்சசன்,
ராமபிரானை தொழுதான் நாம் அவனை தொழலாம். குரங்குகளாக அமையும் உங்கள் திருவடி ஹனுமான் ராமபிரானை தொழுதார், நாம் அவரை தொழுகிறோம். அதற்கு மேலே கத்திரியனால் அவனுடைய திருத்தம்பிகளையே கொள்ளலாம், அல்லது அர்ஜுனன் போன்றவர்களையும் கொள்ளலாம். பிசாச்சி என்னால் கண்டாகர்ணன் என்று இப்படி பல பல புராண புருஷர்களை சொல்லியிருக்கார். யாராக இருந்தாலும் சரி, எம்பெருமானை தொழுபவர்களாக இருந்தால் அவர்கள்தான் நமக்கு உத்தேசியர்கள் என்று இப்படி எம்பெருமானை தொழ வேண்டும், எம்பெருமானுடைய அடியவர்களை தொழ வேண்டும் என்ற இந்த விஷயங்களை பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாரும் காட்டினார்கள். அதற்கு மேலே பேயாழ்வார் அவர் சரித்திரத்தில் அவருடைய தம்முடைய மூணாந்திருந்தாதியில் ராமபிரானை பற்றி ஒரே ஒரு பாசுரம் தான் அருளி செய்கிறார். ஆனால் அதிலேயும் அவர் ஒரு அற்புதமான அர்த்தத்தை தெரிவித்தார். என்ன அர்த்தம் என்னால், ராமபிரான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் என்னால், தன்னுடைய அடியவர்களுக்கு தன்னிடத்தில் அவ்வளவு நம்பிக்கை ஏற்படவில்லை என்றாலும் கூட தானே வலிய போய் தன்னிடத்திலே நம்பிக்கை உண்டாகும்படி செய்பவன் அவன். இப்படி கூட ஒருத்தர் உண்டா, நான் போய் ஒருத்தர் நீர் எனக்கு காரியம் செய்யணும்னு கேட்குறோம். உடனே ஒரு ஆஹா அதுக்கு என்ன, நீர் கேட்ட காரியத்தை கண்டிப்பாக நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அடுத்தபடி இவன் என்ன கேட்கிறான், நீர் என்னுடைய காரியத்தை செய்வீர் என்று நான் எப்படி நம்புவது, உமக்கு அதுக்கு சக்தி உண்டா அப்படின்னு அவரை போய் கேட்டார். இதுவா என் பேர நம்பிக்கை இருந்தால் என் பின்னால் வா, இல்லைன்னா உன் வழியை பார்த்துட்டு போ, நான் சக்தி உண்டான்னு நீ என்ன கேட்கறது என்று சண்டைக்குத்தான் போகும். ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் அப்படி இல்லை. என்ன பண்ணினான், எனக்கு சக்தி உண்டுன்றத நான் என்ன பண்ணினா நீ நம்புவாயின்னு கேட்டு. யாரு, சுக்ரீவனை பார்த்து கேட்டான் இந்த வார்த்தை. சுக்ரீவன் என்ன சொன்னான், வாலியை நீ வதம் பண்ணணும்னு. அதுக்கு என்ன வதம் பண்ணுறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டார். வாலி தவறு செய்தான், அவனை வதம் பண்ண வேண்டியதுதான், கண்டிப்பாக பண்ணுறேன். வாலி ரொம்ப பலவானாச்சே, அவனை வதம் பண்ணுறதுக்கு வேண்டிய சக்தி உனக்கு உண்டான்னு கேட்டான். உடனே கேட்கிறார், எனக்கு சக்தி உண்டுன்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, எத்த பண்ணினா நீ நம்புவாய் என்று அவனை கேட்கிறார். நீ நம்பினா போ, நம்பாட்டா போன்னு சொல்லாமல் நம்புவதற்கு நான் என்ன செய்ய வேணும் என்று அவனை பார்த்து கேட்டாரான். உடனே என்ன பண்ணினான், துந்துபி என்று ஒருத்தன் இருக்கான், அவனை வாலி தன்னுடைய காலாலே எரிந்தான். அவன் ரொம்ப பெரிய சரீரத்தை உடையவன். அந்த மாதிரி நீயும் துந்துபி சரீரத்தை காலால் எட்டி உதைக்கணும்னா, அதுக்கு என்ன உதைச்சா போச்சோன்னா, உதைச்சான் பல யோஜனை அண்ணன்ட போய் விழுந்தது. அப்போ கூட சுக்ரீவனுக்கு நம்பிக்கை வரலை. வாலி இந்த சரீரத்தை உதைக்கிற பொழுது அது ரத்தமும் சதையும் இன்னும் அதாவது பாரமாக இருந்தது. இப்போ அது வளர்ந்து போயிருக்கிறபடினாலே நீ சுலபமாக பண்ணிவிட்ட, இது போராதுன்னு. பின்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சால விருட்சம் ஒன்று இருக்குது, உறுதியான மரம். அது ஏழிலைப்பாலைன்னு சொல்லுவாள் அந்த மரத்தை. அந்த மரத்தில் ஒரு தொலை போடணும், ஒரே அம்பால் அந்த மரத்தை நீ தொலைக்கணும், உன்னால் முடியுமான்னு கேட்டார். உடனே பெருமாள் என்ன பண்ணினார், எங்கே இருக்குது அந்த மரம்னு காட்டினா ஒரு மரம் இல்லை, அங்கே பல மரங்கள் இருந்தது, சால விருட்சமே நிறைய இருந்தது. அவ்வளவுதானே, அங்கே வான்னு சொல்லி என்ன பண்ணினார், அவர் ஒரே அம்பை கொண்டு 7 மரங்களையும் சேர்த்து தொலைத்தார். ஒரே அம்பாலே 7 மரங்களை தொலைத்தார். இதுதான் அவர் பண்ணின பெரிய காரியம். இது எதற்காகனா, வாலியை கொல்வதற்கு தனக்கு வலிமை உண்டு என்பதை சுக்ரீவன் நம்பணுன்றதுக்காக பண்ணின காரியம் இது. அதுதான் இங்கே பாஜூரத்தில் காட்டுறார். எய்தான் மராமரமேழுமிராமனாய் எய்தான் மான்மரியை எந்திழைக்காம் எய்ததுவும் தென்னிலங்கை கோன் வீழச் சென்னு குரலுருவாய் முன்னிலம் கை கொண்டான் முயன்று. என்ன சொல்றார், எய்தான் மராமரம் 7 ராமனாய் மராமரம் 7 எய்தான். ராமனாயினா என்ன அர்த்தம், அந்த ராமாவதாரத்தில் பண்ணின காரியம் இது. அப்படின்னா ஒரு மனிதன் உருக்கொண்டிருந்த காலத்தில் இவனுக்கு நம்பிக்கை, ஒரு ஆசிரியனுக்கு நம்பிக்கை ஏற்படும் வேணுன்றதுக்காக தான் ஒரு சக்கரவர்த்தி திருமகனாய் மனிதனாய் வந்து அவதரித்து அவன் என்ன சொன்னான், இதை நீ பண்ணுன்னு சொன்ன உடனே அவன் நியமித்ததை இவன் பண்ணினான். யாரு, சுக்ரீவனிட்ட கட்டளையை ராமபிரான் நிறைவேற்றினான். உண்மையிலே பாருங்கள், உலகுக்கெல்லாம் கட்டளை இடுபவன் ஆர், பரமாத்மாவான பகவான். அவ்வளவு வேண்டாம், இந்த அவதாரத்திலேயும் இக்ஷ்வாகூணாம் இயம் பூமிஹி என் இக்ஷ்வாகு வம்சத்து ராஜாக்களுக்கு பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் கட்டளையிடக்கூடிய அதிகாரம் உண்டு. ஆனால் இப்பொழுதோ என்ன பண்ணினா, லோகநாத புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி என்று அவன் லோகநாதனாக இருந்த எம்பெருமான் இப்போ சுக்ரீவனை நாதனாக கொண்டு அவன் என்ன சொல்றானோ அந்த காரியத்தை பண்றான். அதுதான் சொல்றான், எய்தான் மராமரம் 7 ராமனாய். அதுக்கு மேலே சொன்ன வார்த்தை எய்தான் அம்மான்மரியை ஏந்திழைக்காம். எய்தான் அம்மான்மரியை, மரியை 2 பாடமும் உண்டு. மான் மரியன மான் சாகும்படின்னு ஒரு அர்த்தம்,
மரணமடையும்படின்னு ஒரு அர்த்தம். இல்லை மான் மரியை என்னால் மான் குட்டியைன்னு அர்த்தம். தமிழ்லையும் கூட மரின்ற சொல்லுக்கு குட்டின்னு அர்த்தம். அது கன்னடத்தில் மரின்னா குட்டின்னு எல்லாரும் சொல்லுவா. இன்னைக்கு அவளுடைய வழக்கத்தில் அது இன்னும் சொல்லு அப்படியே பேச்சு வழக்கிலேயே இருக்கு. இங்கே தமிழில் அது பேச்சு வழக்கில் இல்லை, ஆனால் பாசுரங்களில் இருக்கு. மான் மரியை ஏந்திழைக்கா, அந்த மான் குட்டியை சீதை பிராட்டிக்காக எய்தான்னு சொன்னார். அது எதுக்கு இங்கே சொன்னார் அப்படின்னு கேட்டா, சீதை பிராட்டிக்காக எப்படி மான் மீது பானத்தை போட்டானோ அதே போலத்தான் சுக்ரீவனுக்காக அந்த சாலமரத்தின் மீது பானத்தை போட்டான். என்ன சொல்றேன்னா, பிராட்டிக்கு என்ன செய்வனோ அத்தை போய் தன்னுடைய அடியவனுக்கு செய்யறான்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு தெய்வமாக இருக்க வேணும். நீங்களெல்லாம் நினைத்து பாருங்கள். தன்னுடைய அபிமதமான விஷயமான பிராட்டி அவள் சொல்லிட்டு செய்வது போல சுக்ரீவனையும் நினைத்தானால் நம்மையும் கூட பிராட்டி ஸ்தானத்தில் தான் எம்பெருமான் வச்சிருக்கான் என்பது தெரியவில்லையா? அது ராமாவதாரத்திலே நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் செய்தான் என்கிறதை பேயாழ்வார் நமக்கு காட்டுகிறார். என்ன சொல்றான்னா, ருச்சி இல்லாதாருக்கு ருச்சியை பிறப்பிக்கும் போதும் ருச்சி உடையாருக்கு செய்யுமா போலே செய்யும். ருச்சி உடையவளான பிராட்டி அவளுக்கு என்ன செய்தானோ அதே போன்றதொரு காரியத்தை இவனுக்கும் செய்து அவனுக்கு ருச்சியை உண்டாக்குகிறான் என்று அந்த விஷயத்தெல்லாம் இங்க காட்டியிருக்கான். அப்படி நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட நம்மை அதில் ஈடுபடும்படியாக நம்மை செய்து அதற்கு பிறகு நமக்கு அவன் காரியம் செய்கிறான். இது ராமாவதாரத்திலே என்றோ நமக்கு காட்டப்பட்டது என்கிற அர்த்தத்தை இங்கே மிக அழகாக பேயாழ்வார் காட்டினார். எய்ததும் தென் இலங்கை கோன் விழா என்று அந்த பிராட்டிக்கு ஒரு ஆபத்தை விளைத்து ஒரு அபகாரத்தை பண்ணினான் என்கிற காரணத்தினாலே அந்த ராவணனை அழித்தான் என்னால், அப்பொழுது அடியவர்களுக்கு அபகாரத்தை பண்ணினால் ராவணனை அழித்தது போல அடியவர்களுடைய விரோதிகளையும் அழிப்பான் என்று இத்தையும் நாம் கீழே பார்த்தோம். ஆக அப்படிப்பட்டவன் என்ன பண்ணான், குரலுருவாய் முன்னிலங்கை கொண்டான்னு அது வாமனாவதாரத்தை சொல்றதுன்னு தான் வியாக்கியானத்தில் காட்டியிருக்கிறார்கள். இருந்தாலும் நான் இப்படியே இதுவும் பூர்த்தியா ராமாவதாரத்தையே இந்த பாசுரம் சொல்றதுன்னு கொள்ள வேண்டுமானால் தன்னுடைய பெருமைகளை எல்லாம் குறைத்து கொண்டு அந்த அவதாரத்திலே தன்னை மனுஷனாகவே பாவித்து கொண்டு வந்தான் அல்லவா. அதனால குரலுருவாய் என்னால்னா தன்னுடைய மேன்மையை குறைத்து கொண்டு அப்படி வந்தவன் அவன் என்ன செய்தான், முன் நிலம் கை கொண்டான் என்று இந்த பூமியிலே இருந்து கொண்டு இந்த ராஜ்யத்தை ஆண்டு வந்தான் என்பதாக கூட நாம் அர்த்தம் சொல்லலாம். சரி, அடுத்தபடியாக திருமழிசை ஆழ்வார் அவர் என்ன அர்த்தம் சொல்லுகிறார் என்னால், இப்படி திருமழிசை இப்ப பேயாழ்வார் காட்டினபடி அடியவர்களுக்கு தன் மீது நம்பிக்கையை தானே உண்டாக்கி அப்படிப்பட்ட நம்மை ரட்சிக்கிறான் எம்பெருமான்னு சொன்னான். அப்ப அவனை தவிர நாம் வேறு யாருக்கு நமக்கு வேற யாரை பத்தணும், நாம் வேறு யாரையும் பத்தக்கூடாது, எம்பெருமானத்தான் பத்தணும். நமக்கு துணை என்னால் எம்பெருமான் ஒருத்தன் தான் துணையே தவிர ராமபிரானை தவிர வேறு யாரும் துணை கிடையாது என்று ஸ்பஷ்டமாக திருமழிசை ஆழ்வார் அருளி செய்கிறார். இலை துணை மத்தென் நெஞ்சே ஈசனை வென்ற சிலை கொண்ட செங்கண்மால் சேராம் கொலை கொண்ட ஈரைந்தலையான் இலங்கையை ஈடழித்த கூரம்பனல்லால் குறை. எம்பெருமானுடைய கூரம்பன் சொல்ற சக்கரவர்த்தி திருமனை கூரம்பனல்லால் இலை துணை மற்ற நெஞ்சே. அந்த எம்பெருமானை தவிர நமக்கு வேற துணையே கிடையாது. துணை என்னால் எம்பெருமான் தான் துணை. நமக்கே அவனிடத்துல நம்பிக்கை இல்லை என்னாலும் நமக்கு அவனிடத்துல நம்பிக்கையை தானே உண்டாக்கி நம்மை ரட்சிக்கிறானே, இவனோட ஒருத்தன் உண்டோ? அதான் சொல்ற கூரம்பனல்லால் குறை இலை துணை மத்தென் நெஞ்சே. அவன் எப்படிப்பட்டவன், ஈசனை வென்ற சிலை கொண்ட செங்கண்மால். ஈசனை வென்ற சிலை என்னால் அது சிவதனுசு, அதை முறித்தவன் இல்லையா. சிவதனுசை முறித்துத்தான் சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொண்டான். சரித்திரத்தை நான் இங்கே விவரிக்கல. ஈசனை வென்ற சிலை என்னால் அது எப்படி ஈசனை வென்றது, அது சிவதனுசு. சிவதனுசுக்கு அதாவது மகாவிஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் கையில் 2 பேரிடத்துலையும் வில்ல கொடுத்தாலாம். எந்த வில் சிறந்ததுன்னு பார்க்கணும்னு தேவர்களெல்லாம் ஒரு போட்டி வைத்தார்கள். என்ன ஆச்சு அந்த இடத்துலன்னா, மகாவிஷ்ணு எம்பெருமான் என்ன பண்ணினான், ஹும்னு ஒரு மூச்சு விட்டார். அந்த உங்காரத்தில் சிவனுடைய கையில் இருந்த வில்லு முறிஞ்சே போய்விட்டது. அப்புறம் யுத்தமே நடக்கலை. இப்போ யார் பெரியவன்னு தெரிந்து கொள்ளணுமா, அதுக்கப்புறம் அந்த வில்லு யுத்தத்துக்கு அவசியமே இல்லாத போயிடுது. அப்படி ஈசனை வென்ற சிலை கொண்ட செங்கண்மால் அவன் கொலை கொண்ட ஈரைந்தலையான் இலங்கையை ஈடழித்த. ஆக ஈரைந்தலையான் ராவணன், அவனுடைய இலங்கையை ஈடழித்த கூரம்பன் என்று அவனுடைய கூரம்பன் அல்லால் நமக்கு ஏது குறை அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல ஒரு விஷயம், வேற ஒரு பாசுரம் திருமாலையில் ஒரு பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தில்
ஒரு அற்புதமான ஐதிஹ்யம் சொல்லப்படுகிறது. அதாவது சோழசிகாமணி பல்லவராயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அதாவது சோழராசன் ஒருத்தன், அவனுக்கு ஒரு பல்லவராயன் ஒருத்தன் ரொம்ப ஸ்நேகிதனாக இருந்தான் என்று சரித்திரத்தெல்லாம் கூட சொல்கிறான். ஒருவேளை அவன் தானோ இவன் வேறையோ தெரியாது, நமக்கு இருக்கட்டும். சோழசிகாமணி பல்லவராயன் ஒருத்தனுக்கு பேர். யாரோ ஒரு ராஜாவினுடைய கூட இருக்கிறவர். அவர் பராசர பட்டருடைய சிஷ்யராகும். அந்த பராசர பட்டர் இடத்துல வந்து கேட்கிறார், எனக்கு ஏதாவது தஞ்சமாக இருக்கிற வார்த்தை, எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் என்னை யார் காப்பாற்றுவா, நீ சொல்லணும் அப்படின்னு இப்போ அந்த சோழசிகாமணி பல்லவராயர் பட்டரை வந்து கேட்டாராம். அப்போ பட்டர் என்ன பண்ணினார்னா, வால்மீகி ராமாயணத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் சொன்னார். ராமலக்ஷ்மண குப்தாசா சுக்ரீவேணச்ச வாகினி என்று அந்த ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொன்னாராம். இந்த ஸ்லோகத்தை அருளி செய்து நீர் என்ன பண்ணோம், கடற்கரை வெளியை நினைத்திரும் என்று அருளி செய்தாராம். கடற்கரை வெளியிலே நடந்த நிகழ்ச்சி, அத்தை நினைத்திரும் என்று சொன்னார். என்ன நினைவது அப்படின்னா இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது. ராமலக்ஷ்மண குப்தாசா விசேஷமான அர்த்தம் நம்மள காட்டுற, வேற யாரும் இப்படி அர்த்தம் காட்ட முடியாது. இந்த இடத்துல என்ன ஸ்லோகத்தில் இருக்குன்னா, ராமலக்ஷ்மண குப்தா என்னால் ராமலக்ஷ்மணர்களாலே காப்பாற்றப்பட்டதுன்னு அர்த்தம், பாதுகாக்கப்பட்டதுன்னு அர்த்தம். லக்ஷ்மணேனச்சா சுக்ரீவேணச்சா என்னால் சுக்ரீவனாலும் கூட அப்படின்னு அர்த்தம். வாகினி அப்படின்னா சேனை. அப்போ அந்த வானர சேனையானது ராமலக்ஷ்மணர்களாலும் சுக்ரீவனாலும் பாதுகாக்கப்பட்டது என்று இப்படித்தான் நாம் அர்த்தம் சொல்லணும். இப்படி அர்த்தம் சொல்லலை, நம்மள ரொம்ப ரசமாக அர்த்தம் சொன்ன. என்ன அர்த்தம் சொன்னார்னா, அந்த வானர சைன்யம் எல்லாம் ராத்திரி வெள்ள படுத்துட்டு தூங்குறதான். அப்படி தூங்குற பொழுது சுக்ரீவனும் முதல்ல என்ன ஆயிடுத்துன்னா, சக்கரவர்த்தி திருமகன் அதே போல் இளைய பெருமாள் மற்றும் சுக்ரீவன் 3 பேரும் என்ன பண்ணலாம், சுற்றி வந்து அந்த சேனையை காவல் காத்தாளாம். அப்படியே கொஞ்ச நாளில் என்ன ஆயிடுத்துன்னா, அந்த சுக்ரீவனுக்கும் தூக்கம் வந்துடுச்சு. அவனும் தூங்கிவிட்டான். அவனும் தூங்கின உடனே அவனையும் சேர்த்து ராமபிரான் உண்மையில் ராமபிரானுக்கு தான் காவலாயிருப்பதாக சுக்ரீவன் தான் சொல்லியிருந்தான். ஆனால் சுக்ரீவன் தூங்கின பொழுது சுக்ரீவனோடு சேர்ந்த வானர சேனையை ராமபிரான் ரட்சித்தான் என்று அப்படி அந்த ஸ்லோகத்துக்கு என்ன சொல்றேன்னா, சுக்ரீவேணச்ச வாகினி என்று அந்த சைன்யத்தோடு சுக்ரீவனை கூட்டினாரே தவிர ராமபிர லக்ஷ்மணர்களோடு சுக்ரீவனை கூட்டலை. அப்ப ராமலக்ஷ்மண குப்தாசான்னு என்ன அர்த்தம், ராமலக்ஷ்மணர்களாலே ரட்சிக்கப்பட்ட சேனை. என்ன சேனைனா சுக்ரீவனோடு கூடிய சேனை. என்னால் சுக்ரீவனும் சேர்ந்து தூங்கின பொழுது, அதாவது உண்மையாக பார்த்தால் ராமலக்ஷ்மணர்களுக்கு நாங்கள் காவல்னு அவா சொன்னா முதல்ல. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவா தூங்கின பொழுது அவர்களுக்கு இவன் காவலாயிருந்தான் சக்கரவர்த்தி திருமகன் என்று. இப்படி இந்த கடற்கரை வெளியை நினைத்திரும்னா என்ன அர்த்தம், எல்லாரும் உறங்கி கிடந்தாலும் உறங்காமல் நம்ம ரட்சிப்பவன் அவன்தான் என்று இந்த அர்த்தத்தை தான் சோழசிகாமணி பல்லவராயருக்கு பராசர பட்டர் அருளி செய்தார். அத்தை கூட இருந்து கேட்டவாள்லாம் ஆறுன்னு கேட்டால் வியாக்கியானத்தில் 3 பேர் சொல்றார். நஞ்சியர், பிள்ளை விழுப்பறையர், நம்பி ஸ்ரீ கோவர்தனதாசர் என்று 3 பேரும். அந்த 3 பேரும் என்ன நினைத்தாளாம், அடடா இலைதுணை மத்தன் நெஞ்சே என்று திருமழிசை ஆழ்வார் அருளி செய்த பாசுரம் இதுக்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்குது. உண்மையில் அவனை தவிர வேறு யாரும் நமக்கு இல்லை. கூரம்பன் அம்பு அந்த கையில் வில்லும் அம்புமாக சுற்றி வந்து எல்லாரையும் ரட்சிச்சானே, அந்த கூரம்பன் அல்லால் இலை துணை மத்தன் நெஞ்சே என்று அந்த பாசுரத்தை சேர்த்து அனுசந்தித்தார்கள். திருமழிசை பிரானுடைய பாசுரத்தை சேர்த்து அனுசந்தித்தார்கள் என்று மிக அற்புதமாக அருளி செய்த ஒரு வியாக்கியானத்தில் ஐதிஹ்யம் காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு பாசுரத்தின் வியாக்கியானத்தில் இதே திருமழிசை ஆழ்வார் இன்னொரு ஒரு பாசுரம் சொல்கிறார். ஒரே ஒரு பாசுரம் வருது, அடுத்தபடியாக சுருக்கமாக சொல்லிவிடுறேன். ஏன்னா இன்னொரு திவ்ய பிரபந்தம் அருளி செய்தாரோ இல்லையோ, திருச்சந்த விருத்தம், அதில் ஒரு பாசுரம் சொல்கிறார். என்ன சொல்கிறார், மாறு செய்த வாளரக்கண் ஆளுலப்பவன் இலங்கை நீர் செய்து வெண்ணி சென்னு கொன்னு வெண்ணி கொண்ட வீரனார் வேறு செய்து தம்முளன்னை வைத்திடாமையால் நமன் கூறு செய்து கொண்டு இறந்த குத்தமென்னவல்லனே. திருச்சந்த விருத்தத்தில் என்ன சொல்றார், மாறு செய்த வாளரக்கன் நாளுலப்ப, அதாவது ராவணனுடைய நாள் குறைந்து போகும்படியாக அன்று இலங்கை நீர் செய்து சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனார் என சக்கரவர்த்தி திருமகன் சொல்றார். இதை நான் விவரிக்கல, ஏன்னா பாசுரத்தை ரொம்ப விவரிக்க வேண்டாம். அப்படிப்பட்ட அந்த சக்கரவர்த்தி திருமகனார் என்ன பண்ணிட்டார், என்னை வேறு செய்து தம்முள் என்னை வைத்திடாமையால், என்னை தன்னை காட்டிலும் வேறுபட்டவனாக என்னை அவர் பிரிச்சே பார்த்தலையே, தன்னை சேர்த்தவனாக என்னை அங்கீகரிச்சு விட்டாரே. அப்படி வைத்திருக்கிற பொழுது நமன் கூறு கொண்டு
இறந்த குத்தமென்ன வல்லனே. நமன் யமன் இருக்கானே, நான் அந்த பாபத்தை பண்ணினேன் இந்த பாபத்தை பண்ணினேன்னு யமன் நெஞ்சால கூட நினைக்க முடியாதுன்றார் என்னை பற்றி. ஏன்னா நான் எப்படிப்பட்டவன், சக்கரவர்த்தி திருமகனுக்கு வேண்டியவன். அவர் என்னை கை கொண்டு விட்டார், அவரை நான் நம்பி விட்டேன், உடனே அவர் என்னை கை கொண்டு விட்டார். சொல்றார் வியாக்கியானத்தில் என்ன காட்டுறாருன்னு கேட்டார், யமவசியமான ஸ்தாவர ஜங்கமங்களை இருந்தபடியே விஷயீகரித்து பரமபதத்திற்கு கொண்டு போனான் என்று அன்னுசராசரங்களை வைகுந்த தேத்தி என்று தன்னை பற்றி இருந்த ஜனங்கள் அத்தனை பேரையும் பரமபதத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டான், சாந்தானிக லோகத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டான் எம்பெருமான் என்ன இருக்கிற பொழுதோ அதில் ஒதுங்கினவன் நானும் தான்றார். அப்படி சக்கரவர்த்தி திருமகனுடைய அபிமானத்தில் ஒதுங்கினவன் நான். அப்படிப்பட்ட என்னுடைய இறந்த குத்தங்கள் அப்படின்னா அர்த்தம், ஏற்கனவே செய்த பாபங்களை எல்லாம் நமன் குற்றம் எண்ணவல்லனே, நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்ற. அதாவது ரொம்ப அழகாக இங்கே வியாக்கியானம் பண்ண பெரியவாச்சான் பள்ளி என்ன சாதிக்கிறார் தெரியுமோ, எண்ணவல்லனே அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, பாபம் பண்ணினான் என்று தன் கிரகத்திலே இருந்து நினைக்கவும் சக்தன் அல்லன் சொல்றார். யமன் தன்னுடைய கிரகத்திலேயே இருந்துட்டு ஐயோ இவ்வளவு பாபம் பண்ணியிருக்கானே இவனை போய் நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு பாபம் பண்ணினான்னு நினைக்க கூட முடியாதான். அப்படி நினைச்சா என்ன ஆகும், உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தருதி என்ன என்று என்னுடைய அடியவனுடைய பாபத்தை நீ நெஞ்சில எண்ணினாய் என்று அதுக்கே தண்டனை கொடுத்தோ யமன் பதவியிலேருந்து அவனை விலக்கி விடுவான். அதனால நம்முடைய பாபங்களை சக்கரவர்த்தி திருமகனை பற்றி விட்டால் நம்முடைய பாபங்களை நெஞ்சால கூட யமன் நினைக்க மாட்டான் என்பதாக இங்கே பாசுரத்தில் மிக அற்புதமாக அருளி செய்தார் திருமழிசை பிரான். ரொம்ப அதிகமாகவே விவரிக்க வேண்டிய பாசுரம் அது. இருந்தாலும் அவகாச குறைவினாலே மேலே அடுத்த ஆழ்வாருக்கு செல்கிறேன். அதுக்கு அடுத்த ஆழ்வார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் அவர் ரொம்ப கிருஷ்ணாவதாரத்தில் தான் ஈடுபட்டவர் அப்படின்னு தான் சாதாரணமாக எல்லாரும், அது பிரசித்தமான விஷயம், ஆச்சாரியாலே காட்டியிருக்கிற விஷயம்தான். ஆனால் சக்கரவர்த்தி திருமகனை பற்றி அவர் அருளி செய்த திருவாக்குகளை பார்த்தால் உண்மையில் அவருக்கு கிருஷ்ணாவதாரத்திலேயே ஈடுபாடு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும் என்று சொல்லும்படியாகத்தான் இருக்குமா. எங்கே இருக்குன்னா அதில் 3ஆம் பத்தில் ஒரு பாசுரம், அதாவது செய்யதாமரை கண்ணனாய் என்று எம்பெருமானுடைய சௌலபியத்தை சொல்லக்கூடிய ஒரு பதிகம். அது 3ஆம் பத்தில் 6ஆம் திருவாய்மொழி. அதில் ஒரு பாசுரத்தில் என்ன சொல்லிவிட்டார் தெரியுமோ, தயரதற்கு மகன் தன்னை அன்றி மற்றிலேன் தஞ்சமாகவே. எனக்கு ரட்சகமாக நான் பற்றி இருக்கிறது ஆறேன்னா சக்கரவர்த்தி திருமகனேன்னு விட்டார். தயரதற்கு மகன் தன்னை அன்றி மற்றிலேன் தஞ்சமாகவே. இந்த இடத்துல ஐதிஹ்யமே இருக்கு. என்ன இருக்குன்னா, இவ்விடத்தை பட்டர் அருளி செய்யான் இருக்க. இவர் சொன்னார் சக்கரவர்த்தி திருமணத்தை தவிர எனக்கு வேறு யாரும் தஞ்சம் இல்லை அப்படின்னு நம்மாழ்வார் அருளி செய்தார். உடனே பார்த்தாராம் பட்டர் சொன்னார், இதை நஞ்சியர் சொன்னாராம், இது இதே ஆரியம் இருக்கு, இவர் புக்கவிடம் எங்கும் இப்படியே சொல்லுவார்னு. நம்மாழ்வார் என்ன பண்ணுவார், வராகாவதாரத்தை சொன்னா ஞானப்பிரான அல்லால் இல்லை நான் கண்ட நல்லது வேணுவர். இன்னொரு இடத்துல போனா கண்ணன் கழலனை நன்னும் கண்ணன் அல்லால் இல்லை கண்டீர் சரண் அப்படின்னு ஒரு பாசுரத்தில் சொல்லுவார். இப்போ தயரதற்க மகன் தன்னன்றி மற்றிலேன் தஞ்சமாக வேண்டார். எல்லா இடத்துலையும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கார் இவர். அந்தந்த இடத்துக்கு வர பொழுதோ அந்தந்த அவதாரத்தை சொல்கிற பொழுதோ அதுதான் வசத்தின்னு சொல்லிட்டு வருவார். இதுதான் இவருக்கு வழக்கம் அப்படின்னு பட்டரை பார்த்து நஞ்சியர் சொன்னாராம். அதற்கு நஞ்சியர் என்ன சொன்னாராம், அதெல்லாம் இல்லை சுவாமி, இவர் மற்றோரிடத்தில் தலை நீட்டுவது பாவனத்துவத்தை பற்ற. அவளுக்கெல்லாம் ரொம்ப பாவனத்துவம் உண்டுன்றதுனால மற்ற அவதாரங்களை பற்றுகிறார். ஆனால் உண்மையிலே நம்மாழ்வார் தஞ்சமாக நினைத்திருப்பது சக்கரவர்த்தி திருமகனையே என்று பராசர பட்டர் அருளி செய்தார். ஏன்னா இந்த பாசுரத்தின் வியாக்கியானத்திலே இருக்கு. திருவாய்மொழி 736 படி 3ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழி 8வது பாசுரம். உடனே போய் எடுத்து பாருங்க. என்ன சொல்றான்னு கேட்டா, சக்கரவர்த்தி திருமகனைத்தான் இவர் தஞ்சமாக நினைச்சிருக்காரு தவிர மற்றவாளையும் ஏதோ பத்தரார், அவளுக்கெல்லாம் புனிதத்தன்மை உண்டு அப்படின்னு பத்தராரே தவிர இவர் ஈடுபட்டு இருப்பது சக்கரவர்த்தி திருமகனைத்தான். உடனே அதுக்கு மேலே அதே பாசுரத்தில் இன்னொரு ரசமான ஐதிஹ்யமும் இருக்கு. என்ன சொன்னார், மற்றிலேன் தஞ்சமாகவேனார. ஏன் அப்படி அவனையே பற்றி இருக்கார், ஏன் சக்கரவர்த்தி திரு இவருக்கு ஈடுபட்டது கிருஷ்ணாவதாரத்தில் தானே சொல்லிருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, எம்பெருமானார் திருவாராதனம் பண்ணி போடுவது ஒரு பிள்ளையையிலே. எம்பெருமானார் திருவாராதனம் பெருமாளா வச்சுன்றது யாருன்னா ஒரு பிள்ளைன்னா வெண்ணைக்காடும் பிள்ளை கண்ணனைத்தான் திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தார். அது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் எம்பெருமானாருடைய ஆச்சாரியரான திருமலை நம்பி அவர் வெண்ணைக்காடும் பிள்ளை தான் திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தார். தம்முடைய கடைசி காலத்தில் அவர் புத்திரர்கள் அவருக்கு முன்னாலேயே பரம வச்சுட்டாலாம். அதனால தம்முடைய திருவாராதன பெருமாளை இனிமே ஆராதிக்கிறதுக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன் நான்
இனி எனது வாயிலகில் இன்னடிச்சல் வைப்பாரு நாடாயே, நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் பரம போச்சுட்டாராம். அவரோட அந்த பெருமாளைத்தான், பெண்ணைக்காடும் பிள்ளையத்தான் எம்பெருமானார் திருவாராதனமாக தாம் கொண்டிருந்தார். தம்முடைய மாமா திருவாராதன பெருமாள் தானே, அதனால இவர் வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தார். இங்கனே இருக்க செய்தே ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் என்ன பண்ணாராம், ஒரு சக்கரவர்த்தி திருமகன் விக்கிரகத்தை எழுந்தோட பண்ணி கொண்டு வந்து எம்பெருமானாரத்தில் கொடுத்தாராம். திருவாராதனத்தில் ஏழை பண்ணிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாராம். உடனே அவர் என்ன சொன்னாராம், மாமேகம் சரணம் பிரஜா என்று தேவையிடாதார் எழுந்தொழினார் என்றாராம். அங்கே ஒரு திருவாய்மொழி பாசுரத்தில் வியாக்கியானம் இருக்குது. என்ன அர்த்தம்? மாமேகம் சரணம் பிரஜான்னு தேவையிட்டான் கண்ணபிரான். கண்ணபிரான் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வேறு விஷயம். எம்பெருமானார் என்ன சொல்றார், ஆனால் அவன் என்ன சொல்றான் கண்ணபிரான் அப்படின்னா, நீ சர்வதர்மான் பரித்தியஜ்ய, எல்லா தர்மங்களும் உபாயம் என்கிற நினைவு விடணும். விடுறது மட்டும் இல்லை, மாம் சரணம் பிரஜ, என்னையே பத்தணும். பத்துறது மட்டும் இல்லை, ஏகம், என்னை பத்துதலையும் உபாயமாக நினைக்கக்கூடாது. இப்படி நீ என்னை சரணம் பத்தினியானா நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்து விடுபட்டவனாகும்படி செய்கிறேன் என்று என்ன பண்ணி நான் ஒரு பெரும் தேவையிட்டான். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம். தர்மங்களை எல்லாம் பண்ணணும், ஆனால் அதை உபாயமாக நினைக்கக்கூடாது. எம்பெருமான பத்தணும், பத்துக்கிற பத்துதலையும் உபாயமாக நினைக்கக்கூடாது என்று எத்தனை தேவையிட்டானவன். ஆனால் சக்கரவர்த்தி திருமன் இருக்காரு, அவர் எப்படிப்பட்டவர்னா ஒரு தேவை இடாதார்னு. ஒரு தேவையும் இடல. அவன் என்ன சொல்லிட்டான், இவ்வளவெல்லாம் பண்ணணும்னு நான் சொன்னான், ஒன்றுமே வேண்டான்னா. மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயங் கதஞ்சனா அப்படி சொன்னவன் இல்லையோ சக்கரவர்த்தி திருமன். அவன் என்ன சொல்லிட்டான், ஒன்றுமே பண்ண வேணாண்டா. மித்திர பாவேனா, நண்பன் என்கிற பாவனையோடு வந்தா போறோம். அது கூட பாருங்கள், அடியவன் என்கிற பாவனைன்னு கூட சொல்லலை, நண்பன் என்கிற பாவனை. அதாவது அடியவன்னா காலில் வந்து விழணும், நண்பன் என்ன காலில் விழவானா, கையை பிடிச்சிட்டா போறோம். என்னிடத்துல வரவன் எனக்கு அடிபணிஞ்சு இருக்கணும்னு கூட நான் எதிர்பார்க்கல. எனக்கு சமமானவனாய் வந்து நான் உனக்கு நண்பன் என்ற வார்த்தை அதுவும் உள்ளுக்குள்ள இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. வெறும் வெளியில பாவனைக்கு நண்பன் வேஷம் போட்டா கூட நான் நிச்சயமா அவனை ரட்சிச்சுடுவேன். சக்கரவர்த்தி திருமன் சொன்னான், மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயங் கதஞ்சனா தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத். அவனிடத்துல தோஷமே இருந்தாலும் கூட அவனை நான் கைவிட மாட்டேன். இப்படியெல்லாம் சக்கரவர்த்தி திருமன் சொன்னான். இப்போ பாருங்கள், நமக்கு தேவையிட்டவன் கண்ணன், தேவையே இடாதவன். ஒரு நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எத்தையுமே சொல்லாமல் வெறும் பாவனை இருந்தாலே போறோம்னு சொன்னவன் சக்கரவர்த்தி திருமன். இப்போ இதில் 6 வசதி நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எம்பெருமானார் கேட்கிறார் இந்த வார்த்தையை. ஆனால் நம்மாழ்வாரே மற்றிலேன் தஞ்சமாகவேன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இவர் தேவையிடாதவர். அவருக்கு பிடித்தவர் கண்ணனாக இருந்தாலும் கண்ணன் கொஞ்சம் தேவையிட்டான், அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னான். அதனால இப்படி நம்மாழ்வாருக்கு மிகவும் தஞ்சமாக அவர் பற்றி இருப்பது சக்கரவர்த்தி திருமகனைத்தான் என்று எம்பெருமானார் அருளி செய்தாராம். அதை நம்மாழ்வாரே இன்னொரு பாசுரத்தில் வெளியிட்டு விட்டாரு ஸ்பஷ்டமா. என்ன சொல்லிட்டார், கற்பார் இராமபிரான எல்லால் மத்துங் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுளே. அதாவது அயோத்தியில இருந்த சராச்சரங்கள்னா என்ன, புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியேன்னு. புற்பா அதாவது அச்சேத்தனம் சேத்தனம்னு 2 சொல்கிறோம். நம்ம அந்த ஸ்தாவரம் ஜங்கமம்னு 2 சொல்கிறோம். இந்த ஸ்தாவரங்களில் கடைசி ஸ்தாவரம் எதுன்னா புல், அது கீழ்பட்டது எதுவும் கிடையாதுன்னு வச்சுப்போம். அதே போல் ஜங்கமம் நகருகிற வஸ்துக்கள், அதில் கடைசி ஸ்தானம் எதுக்குன்னு கேட்டால் அது எறும்புக்கு. அதில் அது புல்லெரும்பாதி ஒன்றின்றியேன்னு அர்த்தம். புல்லு எறும்பு முதல் கொண்டு பிரம்மா வரைக்கும்னு அர்த்தம். அந்த மாதிரி புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே, புல்லு எறும்பு தப்பாமல் அயோத்தியில் இருந்த அத்தனைக்கும் என்ன பண்ணினான்னா நற்பாலுக்கு உய்த்தனன். என்னால் நற்பாலுக்கு உய்த்தனன்கிறதுக்கு இங்கே ஈடு 36,000 வியாக்கியானம் பண்ணுகிற பொழுது ஆச்சாரியால் என்ன வியாக்கியானம் பண்ணினாள்னா, மற்ற ஆச்சாரியர்களெல்லாம் நற்பாலுக்கு உய்த்தனன், அவர்கள் நல்ல சுபாவத்தை பெறும்படி அனுகிரகம் பண்ணினான் என்ன. அயோத்தியில் இருக்கிற அத்தனை பேரும் ராமபிரானிடத்திலே ஈடுபாடு உடையவர்களாக இருக்கும்படியாக அவன் பண்ணினான் இன்னும் அதுதான் வியாக்கியானம் மத்தவா பண்ணினான். ஆனால் 12,000 உரக்காரர் மட்டும் அன்று சராசரங்களை வைகுந்த தேத்தின்னு சொல்லியிருக்கிறபடினாலே அதை இந்த பாசுரத்தில் கொள்ள வேணும் என்று கொண்டு அவர் என்ன சொன்னார்னா, நற்பாலு குய்த்தனால் நல்ல ஸ்தானமான பரமபதத்தை அவர்கள் அடையும்படி செய்தான் என்று வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியிலே வேதாந்த தேசிகனம் அது சாகேத முக்தி தானாத் என்று இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் பண்ற பொழுது சாகேத முக்தி தானம் என்ன, பரமபதத்தையே கொடுத்தான் என்கிற அர்த்தத்தையே
வேதாந்த தேசிகனும் காட்டியிருக்கிறார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதனால அப்படிப்பட்ட ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ, நியாயமா முதல்ல அவர் யார் சொல்லணும்? கண்ணன் அல்லால் இல்லை கண்டீர் சரண்னு சொன்னவர் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டார்னா, இந்த பதிகத்தினுடைய முதல் பாசுரமே இதுதான். இந்த திருவாய்மொழியினுடைய முதல் பாசுரம், அதாவது திருவாய்மொழியினுடைய 7ஆம் பத்தில் 5ஆம் திருவாய்மொழி முதல் பாசுரம் இது. முதல் பாசுரத்திலேயே ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்கிறார். அதனால ராமபிரானிடத்திலே நம்மாழ்வாருக்கு இருக்கிற ஈடுபாடு இன்னும் நிறைய விவரிக்கலாம். அடுத்த ஆழ்வாரை பார்ப்போம். ஏன்னா அடுத்த ஆழ்வார் சேரலோர்கோன் குலசேகர ஆழ்வார். கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்ட நம்மாழ்வாரே ராமபிரானை இவ்வளவு சொன்னார்னால், ராமாவதாரத்திலேயே ஈடுபட்டவர் என்று பிரசித்தி பெற்ற குலசேகர ஆழ்வாருடைய எந்த பாட்டை சொல்றது, எந்த பாட்டை விடுறது, ஒன்றும் நமக்கு சொல்றதுக்கு அவகாசமும் போராது, சக்தியும் போராது. இருந்தாலும் மற்ற ஆழ்வார்கள் பண்ணாத காரியத்தை இவர் என்ன பண்ணினார் என்று நாம் பார்த்தோமானால், இவர் என்ன பண்ணினார் தெரியுமோ? கௌசலை பாவனையில சக்கரவர்த்தி திருமனுக்கு ஒரு தாலாட்டு பாடினார். வால்மீகி கூட கௌசலைக்கு தாலாட்டு பாடினதா சொல்லவே இல்லை. ஆனால் குலசேகர ஆழ்வார் தாலாட்டு பாடுறார். அதுலேயும் என்ன ஆச்சரியம் பாருங்கள், எந்த திவ்யதேசத்தில் தாலாட்டு பாடுறோன்னா திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கு. அந்த ஊருக்கே கண்ணபுரம்னு பேர் இல்லையா? கண்ணபுரம்னா என்ன அர்த்தம்? கண்ணனுடைய ஊர் அது. அந்த கண்ணபுரத்தில் எழுந்தருள் இருக்கிற யாரா இருக்க முடியும்? கண்ணனாகத்தான் இருக்க முடியும். ஆனால் அவர் என்ன பண்றார்? மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவை இருவாய்த்தவனே, தென்னிலங்கைக்கோன் முடிகள் சிந்துவித்தாய், செம்பொஞ்சேர் கன்னினன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தென் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. அங்கே எழுந்தருளிக்கிற எம்பெருமானி சக்கரவர்த்தி திருமணாத்தான் பார்க்கிறார். ராகவனே தாலேலோ கணபுரத்தென் கருமணியே என்று இப்படி ஒரு 10 பாட்டு. ஆனால் கௌசலை பாவனைன்னு சொல்லலை அவர். ஆனால் பாட்டு அப்படித்தான் இருக்கிறது. யசோதா பாவனையில எப்படி பெரியாழ்வார் கண்ணனுக்கு தாலாட்டு பாடினாரோ அந்த மாதிரி. ஆனால் கௌசலதன் குலமுதலாயின்னு முதல் பாட்டிலேயே சொல்லியிருக்காரே அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் பண்றது? மன்ன புகழ் கௌசலைதன் மணி வயிறு வாய்த்தவனே என்றால் அதற்கு எப்படி அர்த்தம் பண்றது அப்படின்னா, மன்ன புகழ் கௌசலையாகி என்னுடைய மணி வயிறு வாய்த்தவனே என்று ஆழ்வார் அப்படி பாவித்துக் கொள்கிறார் என்றும் கூட அப்படி அர்த்தம் சொல்லலாம். இன்னும் நிறைய இருக்கிறது. இளையவர்கட்கு அருளுடையாய் ராகவனே தாலேலோ, இளையவர்கட்கு அருளுடையாயினர். உண்மையா ஸ்ரீராமாயணத்தை பார்த்தா மூத்தவர்களுக்கு அருள் புரிய மாட்டானும், இளையவர்களுக்குத்தான் அருள் புரியும். தன்னுடைய தம்பி பரதாழ்வானுக்கு அருள் புரிந்தான், நீயே ராஜ்யத்தை ஆளுன்னு. அது காட்டுக்கு போனான். மூத்தவன் பாலி இருக்க இளையவனான சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். லங்கைக்கு போனான். மூத்தவனான ராவணனை அழித்து இளையவனான விபீஷண ஆழ்வானுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். அது மட்டும் இல்லை, இளையவர் என்னாலுன்னா வயதிலே இளையவர் என்பதும் இல்லை, சக்தியிலே இளைத்தவர்களும் இளையவர்கள் தான். சக்தி இல்லை, சக்கரவர்த்தி எம்பெருமானே அப்படிப்பட்டவன்னா, என்னை ரட்சித்துக் கொள்ள எனக்கு சக்தி உண்டு, நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னான். ஆஹா நன்னா பார்த்துக்கோன்னு விட்டு போடும். எனக்கு நீயே உபாயம், உன்னை தவிர எனக்கு வழி கிடையாது என்று அவனை பத்தினோமானால் அப்படி இளைத்திருப்பவர்களுக்குத்தான் அவன் அருள் செய்வான். இளைத்தவர்கட்கு அருளுடையாய் என்று அந்த அர்த்தத்தையும் இங்கே காட்டுகிறார். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமணத்தில் தயர்தன் புலம்பிய புலம்பல் என்ன 10 பாட்டு யாருமே இந்த மாதிரி நினைத்தே பார்க்கல இல்லையா? ஆனந்தமா அனுபவித்த அனுபவங்கள் பெரியாழ்வாருடைய திருமொழியில் பார்க்கிறோம். ஆனால் தயரதன் சக்கரவர்த்தி திருமணை காட்டுக்கு அனுப்பித்து விட்டு, ஐயோ நான் காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறாரு. அப்படிப்பட்ட ஒரு பாவனையில 10 பாசுரம் மிக அற்புதமான பாசுரம் அது. அதுல கூட நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே என்று சக்கரவர்த்தி திருமண 7 பிறவிலையும் தான் பிள்ளையா பெறணும்னு ஆசைப்படுறான். எதுக்கு? இப்படி காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு அழறதுக்கா? என்னமோ ஆசைப்படுறான். தான் அப்படி சக்கரவர்த்தி திருமணத்தில் தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசையெல்லாம் குலசேகர ஆழ்வார் தயரதன் வாயிலாக வெளியிடுகிறார் என்று நாம் சொல்லலாம். மேலே குலசேகர ஆழ்வார் 10 பாசுரங்கள் அங்கநடு முதல் புடைசூழ் அயோத்தி என்னும் என்று தொடங்கி ஸ்ரீராமாயண சாரத்தையே 10 பாசுரத்திலே ஆழ்வார் மிக அற்புதமாக அருளி செய்திருக்கிறார். அங்க அன்னுசராசரங்களை வைகுந்தத்தேத்தி அடலருவ பகையேறிய அசுரர்தமவன் அவன் தயரதன் மகனாய் தோன்றிட்டது முதலா தன் உலகம் புக்கதீரா என்று சொல்லும்படியாக எல்லாரையும் பரமபதத்திற்கு அனுப்பித்தது என்ன, இது எல்லாவற்றையும் அவர் அற்புதமாக பாடியிருக்கிறார். அதனால குலசேகர ஆழ்வாருடைய ராமானுபவம் தனியான அனுபவம், ஒரு நாள் பூரா அனுபவிக்க வேண்டிய அனுபவம் இது. அதனால சுருக்கமாக தெரிவித்து அடுத்த ஆழ்வாருக்கு செல்கிறேன். திருப்பல்லாண்டு பெரியாழ்வார். பெரியாழ்வாரும் கூட
கிருஷ்ணாவதாரத்தில் தான் ரொம்ப ஈடுபட்டவர். அவர் கிருஷ்ணாவதாரத்திலேயே ஊனினவர். போகத்தில் விழுவாது புதுவேர்கோன் என்றெல்லாம் அவருக்கு பெருமை சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவர் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, திருப்பல்லாண்டு தொடங்குகிற பொழுது முதல்ல எந்த அவதாரத்துக்கு பல்லாண்டு பாடினார் என்று நாம் பார்த்தால் முதல் பாசுரம், அதை விட்டுடுங்க, அதில் மல்லாண்டு திண்டோள் மணிவண்ணா என்று மல்லர்களை அழியச் செய்து தீய திண்டோள்னா கிருஷ்ணாவதாரத்தை சொல்றாருன்னு இருக்கட்டும். அடுத்தபடி 3வது பாசுரம், அதுதான் நியாயமா பல்லாண்டு. தாம் பல்லாண்டு பாடினது, மற்றவர்களை பல்லாண்டு பாட அழைக்கிறார். அப்படி அழைக்கிற பொழுதோ என்ன சொல்லணும், என்னோட சேர்ந்து எல்லாரும் நீங்களும் கண்ணனுக்கு பல்லாண்டு பாடுங்கன்னு தானே அழைக்கணும். ஆனால் அப்படி அழைக்கல. பின்ன என்ன சொன்னார், இராக்கதர்வாழ் இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. எல்லாரையும் அழைத்து பல்லாண்டு சொல்லுங்கன்னு முதல்ல சொல்ற பொழுது கண்ணனை கூட விட்டுட்டார். அவர் ராமனுக்கு பல்லாண்டு பாடுங்கன்று. இராக்கதர்வாழ் இலங்கை பாழாளாக படைபொருதான் என்று ராமபிரானை சொல்லி அவனுக்கு எல்லாரும் பல்லாண்டு பாடுங்கோ என்ன ஆரம்பிக்கச்சி அப்படி அழைத்தார். அதை தவிர மற்ற ஆழ்வார்கள் கொள்ளாத ஒரு அனுபவம் இவர் கொண்ட அனுபவம் என்ன, இப்போ நம்ம கௌசலையாக இப்போ பெரிய குலசேகர ஆழ்வார் பாசுரம் பாடினார், அது அவர் மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லாத அனுபவம் என்று பார்த்தார் போல இங்கே பெரியாழ்வாருக்கு என்ன விசேஷம்னு கேட்டால், தன்னை அனுமனாக பாவித்து கொண்டு ஒரு 10 பாட்டு பாடுற. அனுமான் போய் தூது சொன்னான் இல்லையா, சீதா பிராட்டியின் இடத்துல அடையாளம் சொன்னானோ இல்லையா, இது வேற எந்த ஆழ்வாரும் இப்படிப்பட்ட அனுபவத்தை செய்யவே இல்லை. ராமாவதாரத்திலேயே ஈடுபட்ட குலசேகர ஆழ்வார் கூட இந்த அனுபவத்தை செய்யல். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டவரான பெரியாழ்வார் அவர் என்ன பண்றார், பிராட்டியின் இடத்துல போய், இவன் சீத்தை பிராட்டியின் இடத்துல போய் அனுமான் சொல்ற வார்த்தை இது, நெறிந்த கருங்குழல் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பம் செறிந்த மணிமுடிச்சனகன் சிலையிருத்து நினைக்குணர்ந்ததறிந்து அரசு களைகட்ட வருந்தவத்தோனிட விளங்க செறிந்த சிலைகொடு சவத்தை சிதைத்ததுமோர் அடையாளம். என்ன அற்புதமான அடையாளம் எல்லாம் சொல்றார் இவர். அதில் கூட எல்லியம்போதினு திருத்தல் இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மாமாலை கொண்டு அங்கார்த்ததுமோர் அடையாளம் என்ன ஒரு அடையாளம் சொல்றார் இவர். எல்லியம் விராட்டியும் சக்கரவர்த்தி திருமணம் ஏகாந்தமாக இருக்கிற காலத்தில் 2 பேருக்கும் ஊழல் ஏற்பட்டு போச்சான். யாருக்கு, ராமபிரானுக்கும் சீதை பிராட்டிக்கும் ஊழல் ஏற்பட்டு விட்டான். உடனே சீதை பிராட்டி என்ன பண்ணினாலாம், கோச்சென்று ராமபிரானை ஒரு கம்பத்தில் ஒரு மல்லிகை மாலையால் கட்டி வச்சுட்டாலும். மல்லிகை சரத்தால் கட்டி வச்சுட்டு அதை அறுத்துட்டு போகிறதுக்கு சக்கரவர்த்தி திருமணிக்கு எவ்வளோ நாழி ஆகும். ஆனால் அறுத்துன்னு போகக்கூடாது, அது ராசிக்கம் இல்லை. அவளே வந்து அவிழ்த்து விடுற வரைக்கும் அப்படியே பொறுமையாக. இது அவளுக்குள்ள நடந்த ஒரு என்ன சொல்றது சிருங்கார கோலாகலம். இது அது வால்மீகி ராமாயணத்தில் கூட இப்படிப்பட்ட சரித்திரம் சொல்லப்படவில்லை. ஆனால் ஆச்சாரியர்கள் என்ன காட்டுறான்னா, வால்மீகி பார்த்ததெல்லாம் பிரம்மாவனுடைய அனுகிரகத்தாலே. அதனால் ஆனால் இவர் பெரியாழ்வார் பார்த்தது எம்பெருமானுடைய நேரடியான அனுகிரகம் இல்லையோ, மயர்வர் மதிநலம். அதனால் வால்மீகிக்கு தெரியாததும் கூட பெரியாழ்வாருக்கு தெரிந்திருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லி இந்த சரித்திரத்தை எடுத்து காட்டுறார். அப்படின்னா ராமாவதாரத்தில் எந்த அளவுக்கு பெரியாழ்வார் ஈடுபட்டிருந்தால் வால்மீகிக்கு கூட காட்டாத ஒரு காட்சியை பெரியாழ்வாருக்கு ராமபிரான் காட்டியிருப்பான். எல்லியம்போதினு திருத்தல் இருந்ததோர் இடவகையில் ஒரு சமயம் மல்லிகை மாமாலை கொண்டு அங்கார்த்தது இத்த போய் ஒரு அடையாளம். இது பிராட்டிக்கும் ராமபிரானுக்கும் தவிர 3வது மனுஷாளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையோ. அதனால இத்த அடையாளமாக அனுமான் இடத்துல ராமபிரான் சொன்னதாக வைத்து அத்தை அனுமான் பிராட்டியின் இடத்துல விண்ணப்பிப்பதாக வைத்து இப்படி ஒரு அற்புதமான சரித்திரத்தை காட்டியிருக்கிறார். இன்னும் கூட பல விஷயங்கள். 2 பிராட்டிமார்கள் ஒரே சமயத்தில் இருந்து கொண்டு என்ன பண்றாளாம், ஒத்தி ராமாவதாரத்தை பாடுறா, ஒத்தி கிருஷ்ணாவதாரத்தை பாடுறான்னு சொல்லி என்னாதன் தேவிக்குன்னு ஆரம்பிப்பார். அதுல என்வில் வரி கண்டு போவென்றதிர் வந்தான் என்று ஒரு பாசுரத்தில் ஒரு பாசுரம் கிருஷ்ணாவதாரம், ஒரு பாசுரம் ராமாவதாரம், ஒரு பாசுரம் கிருஷ்ணாவதாரம், ஒரு பாசுரம் ராமாவதாரம் என்று மாற்றி மாற்றி அனுபவிச்சிருக்கார். அதனால இந்த எல்லியம்போது நிறுத்தல் பாசுரத்தை மனத்தில் வைத்துக் கொண்டுதான் இந்த கடைசியில் சொன்ன பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்றார் பெரியவாச்சான் பிள்ளை. அதாவது எந்த பாசுரம், சென்னியோங்கல உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமலெல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன். உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சிலே எழுதி கொண்டேன் என்கிறார் பெரியாழ்வார். ஒன்றொழியாமல் சொன்னா போருமே, எல்லாம்னு சொல்லணுமா? எல்லாம்னு சொன்னா போருமே, ஒன்றொழியாமல் ஒன்று தப்பாமல் எல்லாம்னு சொல்ல வேண்டியதில்லை. ஒன்று தப்பாமல் எழுதி கொண்டேனாலே போறோம், இல்லை எல்லாம் எழுதி கொண்டேனாலே போறோம். ஏன் அப்படி சொன்னார்னு கேட்டுட்டு, ஒன்றொழியாமல் சொன்னா ரிஷிகள் சொன்னவற்றையும், எல்லாம் என்று சொன்னால் ரிஷிகள் அறியாதவற்றையும்
என்று அப்படி நாம் கொள்ளணும். எல்லாம் என்னால் ரிஷிகள் சொன்ன எல்லாவற்றையும். ஆனால் ஒன்றொழியாமல் என்னால் அந்த ரிஷிகளுக்கும் தெரியாத ஒன்றும் கூட எனக்கு தெரிஞ்சிருக்கு. எதுன்னு கேட்டால் எல்லியம்போது நிதிருத்தல். அதான் அதுதான் இந்த உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமலெல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன். அது யாரை பார்த்து சொல்றாருன்னு கேட்டா ராமநம்பின்னு சொல்றார். ஆனால் இந்த ராமநம்பி தசரத ராமநம்பி இல்லை, அது பரசுராமன் தான். இருந்தாலும் அதில் வேடிக்கை பாருங்கள். உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமலெல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன். மன்னடங்க மழு வலங்கை கொண்ட இராமநம்பி என்னடை வந்து எம்பெருமான் இனி எங்கு போகின்றதே. மண்ணு அடங்க உலகம் அடங்க மழு வலங்கை கொண்டான்ற மழுவை வலத்து திருக்கையிலே ஏந்திய இராமநம்பி என்று சொன்னால் மழு என்னால் பரசு, அதை கையிலே ஏந்தி கொண்டவன்னா பரசுராமன் என்று பரசுராமனை சொல்றார் தான் அர்த்தம். ஆனால் அடியே நீங்கள் ராமாவதாரத்தை சொல்றதுனால ஒருவேளை வியாக்கியானத்தில் இந்த அர்த்தம் தான் காண்பிச்சிருக்கா, வேற அர்த்தம் காண்பிக்கல. ஆனால் அடியனுக்கு தோணுது, வேடிக்கையாக தோணிச்சு. என்னன்னா அந்த பரசுராமனையும் ஜெயித்தாரோ இல்லையோ இவர். அப்போ ஜெயிக்கிற பொழுது அவனுடைய கையிலேருந்து அந்த கலப்பையும் பிடிங்கிட்டார். அதான் அந்த பரசுவையும் பிடிங்கிட்டாரோ என்னமோ தெரியல, சிவதனுசை பிடிங்கிட்டா மாதிரி பரசுவையும் பிடிங்கிட்டாரோ. அதனால மழு வலங்கை கொண்ட இராமநம்பி என்னால் அந்த பரசுவை தன்னுடைய வலது கையிலே பரசுராமனிடத்திலிருந்து பிடுங்கி வைத்து கொண்ட இராமநம்பி என்று இதையும் கூட ராமாவதாரமாகவே சொல்லலாமோ. ஏன்னா இந்த பாசுரத்தில் இந்த எல்லியம்போது நிறுத்தல் பாசுரத்தை மேற்கோளாகவே காட்டி பெரியவாச்சான் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். இப்படி பெரியாழ்வாரும் ராமாவதாரத்திலே மிக அற்புதமாக ஈடுபட்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய அனுபவம் ஆச்சரியமான அனுபவம். அடுத்தபடியாக ஆண்டாளுடைய அனுபவம். அவளும் பூர கிருஷ்ணாவதாரத்தில் தான் ஈடுபட்டவள் இல்லையா? அவள்லாம் பெரியாழ்வாரும் திருமகளாரும் நம்மாழ்வாரும் கிருஷ்ணாவதாரத்திலே போரமண்டி இருப்பார்கள் என்ன அப்படித்தான் சொல்றா. ஆனா வேற யாரும் சொல்லாத விஷயம் என்னன்னா ஆண்டாள் சொன்ன வார்த்தை கண்ணனை பத்தி சொல்லச்செல்லாம் சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டா. ஆனா என்ன சொல்லிட்டா? தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய். உள்ளப்படுத்திட்டு இருக்கிற கோபிக்கு எழுப்புற பொழுது அம்மா நான் கண்ணனை எழுப்புற பொழுது நீ படுத்துட்டா கூட தொலைஞ்சு போறதுன்னு விட்டுடுவேன். ஆனா தென்னிலங்கை கோமான் அவனை செத்த மனத்துக்கு இனியான்னு ராமபிரானை சொல்லி மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் தரவாய். உண்மையாக பார்த்தா ராமபிரான் தான் மனத்துக்கு இனியான். நான் நெஞ்சில் நினைக்கிற பொழுதே இனிமையை கொடுக்கிறவன். என்ன காரணம்? ஒரு ஸ்திரீயானவள் தனக்கு பர்த்தாவானவன் எப்படி இருக்கணும்னு நினைப்பாள், ராமனை போல இருக்கணும்னு தான் நினைப்பாள். என்ன காரணம்? அவன் உண்ணாதுறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கையா புண்டு தாமுத்த பேதெல்லாம் என்று சொல்லும்படியாக ஒரு பெண் பெண்டாட்டிக்காக எவ்வளவு அவன் பாடுபட்டான். சக்கரவர்த்தி திருமகன் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு அத்தனை யாருக்காக? சீத்தை பிராட்டிக்காக. அப்படி தன்னுடைய பத்தினிக்காக இவ்வளவு படுறவனை நினைச்சா அவனைத்தானே மனத்துக்கினியான்னு சொல்ல முடியும். அதான் ஆண்டாள் என்ன பண்ணான்? சக்கரவர்த்தி திரும்ப மற்றவனெல்லாம் விட்டுட்டு மனத்துக்கு இனியானை பாடவும் என ராமபிரானை மனத்துக்கு இனியான். திருப்பாவையில் 3 10 பாட்டு, ஒரு 10 பாட்டுலையும் ஒரு தடவை ராமபிரான் வந்தாகணும். இதை நோத்து வர்க்கத்தில் என்ன சொல்றா? ஒரு பாசுரத்தில் அவனை சொல்ற நோத்து வர்க்கம் மாத்தம் கும்பகர்ணனும் தோத்தும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானும். அந்த இடத்துலையும் ராமபிரானை பற்றின பச்ச பிரஸ்தாபம். அதே போல கனைத்திலங்கத்தின் மேலும் மனத்துக்கினியான். கடைசியில் தென்னிலங்கை சத்தாய் திரள் போத்தி என்னும் மனத்துக்கினியான் எனும் 3 தடவை ராமபிரானை அங்கே கொண்டாடி இருக்கிறாள். அது திருப்பாவையிலே. அதே போல நாச்சியார் திருமொழியில தம்மை பற்றி தனக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணவில்லை என்கிற வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளுகிற பொழுது கூட என்ன சொல்றார்? கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்றே. கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் என்று சக்கரவர்த்தி திருமகனை சொல்லி அவர் சொன்ன வார்த்தை என்ன? நான் நத்தியஜேயம் ஒருத்தனையும் கைவிடவே மாட்டேன்னு சொன்னார். சக்கரவர்த்தி திருமகன் ஆதரிச்ச பொழுது நீ இந்த வார்த்தையை சொன்னியா இல்லையா கேட்கிறா பகவானை பார்த்து. ஆனால் அப்படிப்பட்ட நீ இப்பொழுது பெரியாழ்வார் வயிற்றில் பிறந்த பிறப்பும் வீணாய் போய்விட்டதே. பொய்யன்றே என்னால் பொய்யாமிரே என்றுதான் பெரியவாச்சான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பொய்யன்றோ அதாவது என்ன அர்த்தம்? அப்பெருமானுடைய வார்த்தை பொய்யாகிவிட்டாலும் என்னுடைய பிறப்பு பெரியாழ்வார் வயிற்றில் பிறந்த பிறப்பும் கூட இப்போ பொய்யா போய்விட்டதே, நீ என்னை கைவிட்டு விட்டாயோ என்ன சந்தேகப்பட்டு வார்த்தை சொல்லுகிற பொழுதும் கூட சக்கரவர்த்தி திருமகனைத்தான் சொன்னாலே தவிர இன்னொரு தெய்வத்தை சொல்லலையே. அதனால் அவளுடைய அனுபவம் அது ரசமாக அமைந்தது. அதுவும் தனியாக இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு மேலே தொண்டரடிப்புடியாழ்வார் அவர் திருவரங்க பெரிய கோவிலில் தான் ரொம்ப ஈடுபட்டவர். அதனால் அவர் பாசுரத்தில் பூரா ரங்கநாதனைத்தான் அனுபவிக்கிறார்.
வேற யாரையும் பாடல. அது அர்ச்சாவதார சாமானியத்திலே இழிந்தவர் அவர். ஆனால் அவரும் கூட என்னன்னா என்ன சொல்றார், சிலையினால் இலங்கை செத்த தேவனே தேவனாவான் என்று சொல்லிவிட்டார். சிலையினால் இலங்கை செத்த தேவன் இருக்கானே சக்கரவர்த்தி திருமன், அவன்தான் உண்மையான தெய்வம், மற்றவர்களதான் தெய்வமே அன்று என்பது போல நன்ன பட்டமாய் இந்த மாதிரியான வார்த்தை வேற யாருக்கும் அவர் சொல்லலேன்னு தான் நாம் நினைக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அங்க உள்ள சயனித்திருக்கிற எம்பெருமானியே கூட எப்படி பார்த்தார் என்று சொன்னால் சக்கரவர்த்தி திருமகனாத்தான் பார்த்தார். தொடர் இப்படி ஆழ்வார் உள்ளே எழுந்தருள் இருக்கிற பராசர பட்டர் ரொம்ப ரசமாக அருளி செய்கிறான். அது ஒரு திருமாலையினுடைய ஒரு பாசுரத்தில் வியாக்கியானத்தில் ரொம்ப ரசமாக காட்டியிருக்கார். பெரிய பெருமாள் நன்னா பிரம்மாண்டமாக படுத்துட்டு இருக்கார், பெரியவரா. முன்னால நம்பெருமாள் சின்னவராக எழுந்தருள் இருக்கார், உற்சவர். அவளுக்கு எத்தை பார்த்தாலும் எம்பெருமானுடைய அவதாரங்கள் தானே ஞாபகம் வரும். பராசர பட்டர் சாச்சாராம், பெரிய பெருமாளை பார்த்தால் எப்படி தெரியும்னு கேட்டாராம். யசோதை பிராட்டி பிள்ளையின் மனம் கன்றாமல் வெண்ணையிட்டு வளர்த்த மொசு மொசுப்பெல்லாம் தோன்றி இருக்கும் பெரிய பெருமாளை கண்டால், அதனால பெரிய பெருமாள் ஆகிறார் கிருஷ்ணன் என்று சாதிப்புறான். பெரிய பெருமாளை சேவிச்சால யசோதை பிள்ளைக்கு மனசு கோணக்கூடாதுன்றதுக்காக இந்த வெண்ணெய் சாப்பிடு வெண்ணெய் சாப்பிடு வெண்ணெய் சாப்பிடுன்னு வேண்டிய வெண்ணையை கொடுத்துட்டே இருந்தாலும் இல்லையோ, அதனால என்ன ஆயிடுச்சு, நிறைய வெண்ணெய் சாப்பிட்டா என்ன ஆகிடும், உடம்பு பெருத்து போயிடுமா, அதாவது கொலஸ்ட்ரால் வந்துடுறதோ இல்லையோ. அதனால வெண்ணெய் உண்ட மொசு மொசுப்பெல்லாம் தோத்தி இருக்கும் பெரிய பெருமாள் திருமேனியை கண்டான்னு. பெரிய பெருமாளை சேவிச்சா வெண்ணெய் சாப்பிட்டு வளர்ந்த உடம்புன்னு நன்னா தெரியும், ஏன்னா நன்னா புஷ்டியா இருக்குது. ஆனால் உற்சவர் நம்பெருமாள் அவரை பார்த்தால் எப்படி இருக்கும்னா, வசிஷ்டாதிகளே சுசிக்ஷிதராய், வசிஷ்டாதிகளாலே சுசிக்ஷிதராய், வசிஷ்டாதிகள்லாம் அங்க நெல்லு இங்க நெல்லு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அவரை சக்கரவர்த்தி திருமகனை எப்படி பாடுபடுத்தி வளர்த்தா தெரியுமோ, அவர் வார்ந்த வினயமெல்லாம் தோத்தும்படி அப்படி அவருடைய திருமேனியை கண்டால் நம்பெருமாள் நன்னா ஒல்லியா அப்படி வடவடன்னு இருக்கார். அவர் சக்கரவர்த்தி திருமகன்றார். அதாவது பட்டருடைய அனுபவம் என்ன, பெரிய பெருமாளாகிறார் கிருஷ்ணன், நம்பெருமாளாகிறார் ராமன், சக்கரவர்த்தி திருமகன். இதான் அவளுடைய அனுபவம். அதனால என்ன சொல்லிட்டார், வசிஷ்டாதிகளாலே சுசிக்ஷிதராய் வளர்ந்து வடிந்த வினயமெல்லாம் தோத்தி இருக்கும் நம்பெருமாளை கண்டால் என்று பட்டரருடைய செய்வர் என்ன. அதனால நம்பெருமாளையே அவ என்னவா பார்த்தானா, சக்கரவர்த்தி திருமகனாத்தான் பார்த்தா. அதனால இவர் என்ன பண்ணிட்டார், தொண்டரடி ஆழ்வார் சிலையினால் இலங்கை செத்த தேவனே தேவனாவான் என்று அப்படி அருளி செய்தார். அப்ப திருவரங்கத்தில் இருக்கிறவர் சக்கரவர்த்தி திருமகனா அல்லது ராமபிரானா அப்படின்னு கேட்டா இதுக்கு பதில் ஆரை கழக்கணும், திருப்பான ஆழ்வாரை கணக்கு. அடுத்த ஆழ்வார் தொண்டரடி ஆழ்வாரை முடிச்சு விடுவோம், அடுத்த ஆழ்வாருக்கு போவோம். திருப்பான ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றார், சதுரமா மதில் சூழ் இலங்கை கிரைவன் தலைபத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டுபாட மாமயிலாடு அரங்கத்தம்மான் திருவயித்துதரபந்தம் என் உள்ளத்துள் நின்றுலாகின்றதே என்ன. சதுரமா மதில் சூழ் இலங்கை கிரைவன் தலைபத்துதிர ஓட்டி சரித்திரத்தை பார்த்துட்டோம். ராவணனை அழித்தான்னு பார்த்தோம். ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் என் கடல் போன்ற நிறத்தை உடையவன், அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் இப்ப திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்னு சொன்னாராம். அது எப்படி சுவாமி, இங்க இருக்கிற திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கிறவன் ராமபிரானா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரசமாக பெரியவாச்சான் பிள்ளை அங்க வியாக்கியானத்தில் என்ன காட்டுறார்னா, சக்கரவர்த்தி திருமகன் லங்கையை அழித்த இழைப்பெல்லாம் தீர திருவரங்கத்திலே வந்து பள்ளி கொண்டானாயிற்று. வேடிக்கையான வார்த்தை இது. லங்கைக்கு போய் விரோதிகளெல்லாம் அழித்தான், அழிச்சுட்டு பெரிய காரியம் சாதிச்சுட்டு வந்தா கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கணும்னு தோணித்தான். எங்க வந்தான்னு கேட்டா, அங்க அழித்த வெற்றிக்கு இங்க கொண்டாட்டம் என்ன படுத்துட்டு இருக்கார். உடனே மதுரமா வண்டு பாட மாமயிலாட அரங்கத்தம்மான் என்ன பண்ணினா அங்க அதுக்கு கொண்டாட்டம் படுத்துட்டு வேடிக்கை பார்க்கிறார் இவர். உடனே வெற்றிக்கு கொண்டாட்டமா என்ன பண்ணுவா அப்படின்னு ஆட்டம் பாட்டம் எல்லாம் வைப்பா. என்னப்பா பாட்டு கச்சேரி நடக்கிறது, என்ன பாட்டு கச்சேரி, மதுரமா வண்டு பாட மாமயில் ஆடு. உடனே அதுக்கு அந்த வண்டனுடைய ரீங்காரத்துக்கு சேர மயில் நடனம் ஆடுறது. ஆஹா, சக்கரவர்த்தி திருமகன் வீரர்களை இலங்கையை அழித்த களைப்பு தீர திருவரங்கம் பெரிய கோவிலிலே அப்படி படுத்து கொண்டிருக்கிற பொழுது வெற்றி கொண்டாட்டமாக நாட்டியமும் இசையும் நடக்கிறது திருவரங்கம் பெரிய கோவிலிலே. ஆஹா, அந்த எம்பெருமான் தான் இங்கே வந்து பள்ளி கொண்டான் என்பதாக மிக அழகாக அவர் அனுபவிக்கிறார். மதுரமா வண்டு பாட மாமயிலாடு அரங்கத்தம்மான் அவன் யாரு அப்படின்னு கேட்டாக்கா, இலங்கை கிரைவன் தலைபத்துதிர ஓட்டியவன் என்று ராமபிரானாகவே அந்த திருவரங்கநாதனை திருப்பான ஆழ்வார் அனுபவிக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஆழ்வார்களிலே கடைக்குட்டி
திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாருக்கு ராமபிரானிடத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. அதை கொஞ்சம் நாம் அனுபவிக்க வேணும். உண்மையாக பார்த்தால் ராமபிரானை எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். எம்பெருமானுடைய அவதாரங்கள் 10 அவதாரங்கள், தசாவதாரம். எம்பெருமான் எத்தனையோ அவதாரங்களை எடுத்தான். எண்ணிறந்த யோனியுமாய் பிறந்தாய் என்று சொல்லும்படியாக எண்ணிறந்த அவதாரங்கள் எடுத்தான். ஆனாலும் அதில் முக்கியமாக ஒரு 10 அவதாரங்களை தேர்ந்தெடுத்து, இது ரொம்ப முக்கியமான அவதாரம், மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், நரசிம்மாவதாரம் என்று இந்த அவதாரங்களெல்லாம் தசாவதாரம் என்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த தசாவதாரத்துக்கு ஒரு 10 பாட்டு பாடினார் திருமங்கை ஆழ்வார். தம்முடைய பெரிய திருமொழியிலே அவர் ஒரு 10 பாட்டு, வானோரளவும் முது முன்னீர் வளர்ந்த காலம் என்று தொடங்குகின்ற ஒரு திருமொழி. அந்த திருமொழியில் ஓரொரு பாட்டில் ஓரொரு அவதாரத்தை சொன்னார். ஓரொரு பாட்டில் ஒரு அவதாரம், மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், நரசிம்மாவதாரம், வாமனாவதாரம், பரசுராமாவதாரம், ராமாவதாரம், பலராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் என்று 9 பாட்டில் 9 அவதாரத்தை சொல்லிவிட்டார். கல்கி அவதாரம் இனிமே தானே வரப்போகிறது. அந்த 10வது பாட்டில் என்ன பண்ணினார்னா, அந்த கல்கியை சேர்த்து 10ஆக சொல்லிவிட்டார். அவ்வளோதான். 10வது பாட்டு தான் கடைசியில் அவருடைய திருநாம பாட்டு. அந்த திருநாம பாட்டில் இந்த முன்னால் சொன்ன 9 அவதாரத்தையும் சேர்த்து சொல்லணும், ஒரே வரியில் சொல்லணும். அத்தை அப்படியே ஒரு பாசுரமாக்கிறார். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் என்ன 5 அவதாரத்தை சொல்லிவிட்டார். மீனோடு மத்ஸ்யாவதாரம், கேழல் கூர்மாவதாரம், அரி அதான் மீனோடு ஆமை கூர்மாவதாரம், கேழல் வராகாவதாரம், அரி நரசிம்மாவதாரம், குரல் வாமனாவதாரம் 5 ஆயிடுச்சு. அடுத்தபடி பரசுராமாவதாரம், ராமாவதாரம், பலராமாவதாரம் 3 அவதாரத்தை சொல்லணும். அதை எப்படி சொன்னார் தெரியுமோ? முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் என்று அந்த அவதாரத்தை ராமன் அவதாரத்தில் முன்னுமிராமனாய், ஏன்னால் முன்னால் ஒரு ராமன் அவன் பரசுராமன், பின்னுமிராமனாய் பின்னால் ஒரு ராமன் அவன் பலராமன், நடுவில் இருக்கிறவன் ஆறுன்னா தானாயின்னு. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான சொல். தானாயின்னு அர்த்தம் பகவான் தானே. அப்போ மற்ற அவதாரங்களெல்லாம் தான் சொல்லலை, அது மத்ஸ்யாவதாரம்னார், அது கூர்மாவதாரம். ராமாவதாரத்தை தான் தானாய் என்கிற சொல்லாலே சொன்னார். என்ன காரணம்? அதுதான் பூர்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்துக்கு கூட அந்த சொல்லை சொல்லலை, தாமோதரனாயின்னு கிருஷ்ணாவதாரத்துக்கு சொல்லிவிட்டார். ஆனால் ராமாவதாரத்துக்கு மட்டும் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் என்று அந்த பூர்ணாவதாரம் அது ராமபிரான் தான் என்கிறதை இதில் இருக்கக்கூடிய ஒரு பாசுரம், 10ஆம் பத்தில் இருக்கக்கூடிய பாசுரம், அங்கே போய் இதை சொல்லி வச்சார். ஆனால் அதற்கு முன்னாலேயே 3ஆம் பத்திலேயே ராமபிரானே அவர் என்ன சொல்றார் திருமங்கை ஆழ்வார் என்று பார்த்தால், வானெடுங்கண் மலர்கூந்தல் மைதிலிக்கா இலங்கை மன்னன் முடியொருபதும் தோளிருபதும் போயுதிரா தாழ்நெடுந் திண்சிலை வளைத்த தயரதன் செய் எந்தன் தனிச்சரண் என்ன சொல்றார்? மைதிலிக்கா அந்த சிலை வளைத்தானே எம்பெருமான், அந்த தயரதன் செய் சக்கரவர்த்தி திருமகன், அவன் ஆர் தெரியுமா? எந்தன் தனிச்சரண் வானவர் கரசு என்று சக்கரவர்த்தி திருமகனை தனக்கு தனிச்சரண்னு சொல்றார். பாருங்கள், ஒவ்வொரு ஆழ்வாரும் அங்கே முதல்ல பொய்கை ஆழ்வார் அவர் என்ன சொன்னார்? என்னால் அவனே சரண் என்று அவன் சொன்ன பாசுரத்தை நான் சொன்னேன். அடைந்த அருவினையோடு என்கிற பாசுரத்தில் கடைசியில் என்ன முடித்தார்? அவன் சரண் என்று முடித்தார். அதாவது அடைந்த அருவினையோடு அல்லல் நோய் பாவம் அடைந்தவை மீண்டொழிய வேண்டில் நுடங்கடை முன்னிலங்க வைத்தான் முரணொழிய 300 நாள் தன்னில் அங்க வைத்தான் அவன்தான் சரண்னு சொன்னார். இப்போ கடைசி ஆழ்வார் இவர் என்ன சொல்றார்னா, வானெடுங்கண் மலர்கூந்தல் மைதிலிக்கா இலங்கை மன்னன் முடியொருபதும் தோளிருபதும் போயுதிரா தாழ்நெடுந் திண்சிலை வளைத்த தயரதன் சேய் எந்தன் தனிச்சரண். ஆஹா, அவர் பொய்கை ஆழ்வார் சரண் என்ன ஆரம்பித்ததை இப்போ திருமங்கை ஆழ்வார் சரண் என்னை முடித்து விட்டார் என்றே நாம் கொள்ளலாம். இன்னும் கூட வேற யாரும் சொல்லாத விஷயங்கள். சக்கரவர்த்தி திருமணம் அனுபவிக்கணுன்ற ஆசை, எவ்வளவு ஆசை தெரியுமோ திருமங்கை ஆழ்வாருக்கு. அதனால என்னன்னா, வேற எந்த ஆழ்வாரும் பண்ணாத காரியத்தை இவர் பண்ணினார். இப்போ நான் சொன்னேன், வேற எந்த ஆழ்வாரும் பண்ணாத காரியத்தை குலசேகர ஆழ்வார் பண்ணினார். கௌசல பாவனையில் கௌசலை போல தன்னை நினைச்சுண்டு அவர் தாலாட்டு பாடினார். இவர் என்ன பண்ணினார்? அனுமனை போல பாவிச்சுண்டு பெரிய ஆழ்வார் அடையாளம் சொன்னார். இதெல்லாம் கூட அடியவர்கள் பண்ணுற காரியம். குலசேகர ஆழ்வார் பார்த்தார், ராமனை கொண்டாடணும் அவ்வளவுதானே, அவெல்லாம் மீதியை பண்ணிவிட்டா, மிச்சம் இருக்கிறது என்னன்னு பார்த்தார். ஒன்றும் இல்லை. சரி பார்த்தார், தன்னை ராட்சசனா பாவிச்சுண்டு யாரு? ராமபிரானுடைய விரோதிகளான
ராட்சசர்கள் பாவனையில் 2 பதிகங்கள் பாடினார். என்ன சுவாமி, ராமபிரானா பாவிச்சுக்கலாம், ராமபிரானுடைய விரோதியா கூட பாவிச்சுக்கலாமா அப்படின்னா, இல்லை விரோதியா பாவித்து கொண்டு ராமனை கொண்டாடுவதாக ராட்சசர்கள் பாவனை பாடுறாள். என்னன்னா, ராவணன் தோத்து போயிட்டான், இந்த ராட்சசர்களெல்லாம் இவாளெல்லாம் என்ன இம்சை பண்ணிடுவாளோன்னு பயமா, அதனால ராமபிரான் இடத்துல இந்த ராட்சசர்கள்லாம் வந்து உம்மை நான் கொண்டாடுறோம், எங்களை விட்டுடுங்கோ, என்னை ஒன்றும் பண்ண வேண்டாம், என்னை விட்டுடுங்கோன்னு ராட்சசர்கள்லாம் கெஞ்சராளாம். அது ஒரு 10 பாட்டு 20 பாட்டு பாடினார். ஏத்துகின்றோம் நாத்தழும்ப இராமன் திருநாமம், ராமனுடைய திருநாமத்தை நாங்களெல்லாம் நாத்தழும்ப ஏத்துகின்றோம். சொல்றது யாரு? ராட்சசர்கள் இல்ல, அந்த ராட்சசர் பாவனையில் திருமங்கி ஆழ்வார். ராமன் திருநாமம் சோத்த நம்பி சுக்ரீவா, என்ன சொல்ற? சுக்ரீவனை சொல்றார். உம்மை தொழுகின்றோம் கூத்தர் போல ஆடுகின்றோம், குழமணி தூரமே 3 நாள் கூத்தாடுறாளாம். நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன், நீ நாட்டியம் ஆடுன்றியா ஆடுறேன், கூத்தாடுன்றியா ஆடுறேன், என்ன ஒன்றும் பண்ணாத விட்டுடு, ராமனுடைய புகழை நான் சொல்கிறேன். என்ன எல்லாம் 10 பாட்டு, ரொம்ப அற்புதமான பாட்டு. இத்தனைக்கும் எல்லாரும் தோற்று போயிட்டா, என்ன நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கள் எஜமானன் சொன்ன காரியத்தை நாங்கள் சொன்னோம். சொன்னாக்க 10 பாட்டு 20 பாட்டு. இரக்கமின்றி எங்கோன் செய்த தீமை இம்மையே எமக்கு எய்தித்து காணீர். இறக்கமே இல்லாமல் எங்கள் ராவணன் பண்ணின தப்பு அது எங்கள் தள்ள வந்து பிடிச்சிருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் ஒன்றும் பண்ணலை. குரக்கரசா இன்னும் அந்த எம்பெருமான அவர் குரங்குகளுக்கு அந்த சுக்ரீவன் முதலானவர்களை எல்லாம் பார்த்து என்ன நம்பி அனுமா சுக்ரீவா அங்கதனே நலனே உம்மை தொழுகின்றோம். ஒவ்வொருத்தரையா நம்பி அனுமா சுக்ரீவா அங்கதனே நலனே உங்கள் எல்லாரையும் சேவிக்கிறேன், எங்களை ஒன்றும் பண்ணிவிடாது, நான் ராமபிரானு துதிக்கிறோம் என்று இந்த ராட்சசர்கள் சொல்லுவதாக என்ன பண்ணினார்னா, இவர் திருமங்கி ஆழ்வார் அப்படி பண்ணா அரக்கர் பாடின பாட்டை இவர் தம்முடைய பாட்டாக வைத்து இப்படி பாடின இந்த மாதிரி அனுபவம் வேற எந்த ஆழ்வாரும் எங்கேயுமே செய்யலை. இப்போ குலசேகர ஆழ்வார் சொன்னா அவர் தம்மை தசரதனாக பாவித்து கொண்டு அழுதார், அந்த மாதிரி யாரும் பண்ணலைன்னு சொல்றோம். ராட்சசர்களாக பாவித்து கொண்டு இவர் இப்படி பாடினார்னா இது என்ன ஆச்சரியம்? இது ஒரு ஆச்சரியமான விஷயம். இதிலேயே திருமங்கி ஆழ்வாருடைய அனுபவத்திலேயே இன்னும் ஒரே ஒரு விஷயம் தெரிவிக்கிறேன். என்ன பண்ணினார் திருமங்கி ஆழ்வார்? ஒரு பாசுரத்தில் முன்னோரு தூது வானரத்தின் வாயில் மொழிந்து, அற்புதமான பாசுரம், ராமபிரானை பற்றின பாசுரம். அது திருவெவ்வளூர், திருவெவ்வளூர்னா திருவள்ளூர், அங்கே சயனித்திருக்கிறவனுக்கே என்ன பேர்? வீர ராகவன் என்பதுதான் திருநாமம். வீரராகவன் தான் சக்கரவர்த்தி திருவன் தான் சயன திருக்கோலத்திலே அங்கே எழுந்துள்ளிருக்கிறான். அவனை பற்றின பாட்டு இது. அந்த பாட்டில் என்ன பண்ணினார்னா, அவர் சொன்னால் ஒரு ரசமான அனுபவம், அத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். பராசர பட்டர் ராமாவதாரத்தில் ரொம்ப ஈடுபட்டவர். அவரிடத்துல போய் சிரியாத்தான் என்கிற ஆச்சாரியர், அவர் கொஞ்சம் பட்டர் இடத்துல கொஞ்சம் வாயை கலரினா ஏதாவது வார்த்தைகள் வரும், அழகான வார்த்தை வரும். அதனால் அவர் சீண்டுவோம்னு சொல்லிட்டு பட்டர் இடத்துல போய் என்ன கேள்வி கேட்டாராம், சுவாமி அடி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நேர் ராமாவதாரத்தில் ரொம்ப ஈடுபட்டவர் தான், நேர் எல்லாம் வாஸ்தவம் தான், ஆனால் ஒரு சின்ன விஷயம், என்னதான் இருந்தாலும் கண்ணனுக்கு உண்டான சௌலபியம் அது ராமனுக்கு கிடையாது தானே? என்ன சௌலபியம்? கண்ணன் தூது போனானே, அடியவர்களுக்கு தன்னை ஏவலாளாக ஆக்கி கொண்டு தூது போனானே, அந்த சௌலபியம் உங்கள் ராமனுக்கு உண்டா அப்படின்னு கேட்டான். உண்மையாக பார்த்தா ராமன் யாருக்கும் தூது போகலை, வாஸ்தவம் தான். அது ராமன் அடியவர்களை தனக்கு சமமாக கொண்டானே தவிர, அதாவது என்ன, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதரங்கி வாதகம் மாமகன் மர்க்கடம் விலங்கு என்னாது என்ன, இதெல்லாம் மற்றோர் சாதி என்று ஒழிந்திலை, எல்லாம் வாஸ்தவம் தான், தனக்கு அவர்களையும் சமமாக கொண்டான். ஆனால் கண்ணன் என்ன பண்ணினான்னா, அவர்களுக்கும் கீழ்பட்டவனாக தன்னை ஆக்கிட்டான். இது ராமன் கிடையாதோ இல்லையோ அப்படின்னு கேட்டார். உடனே பட்டர் என்ன சொன்னாராம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ராமபிரான் தூது போகாமல் இல்லை, அவனுக்கு போகிறதுல ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. ஆனால் அவன் உயர்ந்த சக்கரவர்த்தி குலத்தில் பறந்து விட்டபடியினால அவனை தூது போன்னு யாரும் சொல்லலை, அவன் போகலை. தூது போன்னு சொல்லியிருந்தா போயிருப்பான், அவனை யாரும் சொல்லலையே, அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? அவனை தூது போன்னு யார் சொல்லுவா? அதனால்தான் பார்த்தான், இன்னொரு பிறவி நாம் எடுத்தோமானால் என்ன பண்ணலாம், இதற்கும் கீழ்பட்ட பிறவி. இப்போ பெரிய சக்கரவர்த்தி குலத்தில் பறந்து விட்டபடியினால தானே நம்ம யாரும் தூது போன்னு சொல்கிறதுக்கு இஷ்டப்படலை. அதாவது ராமாவதாரத்தில் ஹனுமான் தூது போனான், அதை பார்த்தான் சக்கரவர்த்தி திருமான், அவனுக்கு ரொம்ப பெருமை வந்து கொடுத்து. இல்லை ஹனுமானுக்கு ராமாயணத்து வால்மீகி ராமாயணத்தில் ராமனுக்கு பெருமையா ஹனுமானுக்கு பெருமையான்னா பார்த்தா ஹனுமானுக்கு தான் பெருமை அதிகமாக இருக்குது. எங்கே போனாலும் ராமர் கோயில் விட ஹனுமார் கோயில் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ அப்படி பார்த்தா ஹனுமானுக்கு பெருமை அதிகமாகிடுது. பார்த்தானா இன்னொரு அவதாரம் எடுத்தா இந்த காரியத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாது, நாமே பண்ணிட வேண்டும், அந்த பெருமையும் நமக்கே வரட்டும் என்ன நினைத்தானோ
அதனால தான் என்ன பண்ணினா அடுத்த அவதாரம் பண்ணி பாருங்கள். என்ன பாசுரம் அது? என்ன இந்த பாசுரத்தை வைத்து தான் பட்டர் சொன்னார். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து. முன்னோர் தூது வானரத்தின் வாயில் இவன் மொழிந்தான். யார்? சக்கரவர்த்தி திருமகன். அவன் தூது சொன்னான், நீ போய் இந்த விஷயத்தை சொல்லிட்டு வான்ட்டு. உடனே அவன் போனான் ஹனுமான். அங்கே போய் தூதெல்லாம் சொல்லிட்டு வந்தான். அவனை என்ன பண்ணினான்? வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னூர் தன்னை வாளியினால் மாள முனிந்து. பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணி சீத்தையை மீட்டு கொண்டு விட்டான். அதெல்லாம் இருக்கட்டும், அவனே பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி, அவன்தான் அடுத்த அவதாரத்தில் ஆதிமன்னர்க்காகி பின்னோர் தூது நின்றான். அவனே அவனே நான் அர்த்தம், அந்த சக்கரவர்த்தி திருமகனே அடுத்த அவதாரத்தில் ஆதிமன்னர்க்காகி தூது சென்றான். இன்னார் தூதன் என அப்படின்னு இன்னார் தூதன் சொன்னானா, அதுக்கு மேலே சொன்னதான் ரொம்ப ரசமான வார்த்தை. இன்னார் தூதன் என நின்றான். இன்னார் தூதன் என நின்றான்னு அர்த்தம். தூதன் என்று சொல்லும்படியாக இருந்தான் என்ன, அவ்வளவுதான் வியாக்கியானம் பண்ணணும். அப்படி வியாக்கியானம் பண்ணலை நம்முடைய பெரியவர்கள். என்ன சொன்னா? இன்னார் தூதன் சொன்ன உடனே தரித்து நின்றான். இத்தனை நாளாக அவனுக்கு தரிப்பே இல்லையா. ஐயோ, நமக்கு இன்னும் அந்த சௌலபியமுடையவன்ற பேர் ஏற்படலையே, சௌலபியமுடையவன்ற பேர் ஏற்படலையே அப்படின்னு கொஞ்சம் அவனுக்கு விசாரமாகவே இருந்துதான். இல்லை அவன் பாண்டவ தூதன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாலாம். உடனே நின்றான். அது வரைக்கும் நிற்கவே இல்லை, தள்ளாடின்னு இருந்தான். அதை கேட்ட உடனே தான் தரித்து நின்றான் என்று. இன்னொரு விஷயம், இன்னும் இது வரைக்கும் சௌலபியத்தை காட்டணும் தான் அவதாரங்கள்லாம் பண்ணிகிட்டே இருந்தான். எத்தனையோ அவதாரம், மீனோடு ஆமை கேழல் அரி குரல் முன்னுமி ராமனாய் தானாய் தாமோதரனாய் பின்னுமி ராமனாய் எல்லாம் பண்ணினான். கடைசியில் பாண்டவ தூதன்னு சொன்னான், நின்றான். அத்தோட அவதாரம் நின்று போச்சு. இனிமேல் கல்கி வந்த அன்னைக்கு பார்த்து போகலாம் அப்படின்னு நினைக்க முடியாதானே இருக்கு. அதனால இன்னார் தூதன நின்றான் என்ன அந்த பேர். ஆஹா, சக்கரவர்த்தி திருமகனை தூது போன்னு யாரும் சொல்லலை. ஆனால் அவனை தூது போன்னு சொல்லாததுனால அவனே கண்ணனாக வந்து அவதரித்து தூது போனான். அதனால அதுவும் அவன் பண்ண காரியம்தான் என்பதாக இப்படி பராசர பட்டர் விடையடித்தார்னால் அதுக்கு மூலமாக இருந்த பாசுரம் எதுன்னா இந்த பாசுரம் தான். முன்னோர் தூது, திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னூர் தன்னை வாளியினால் மாள முனிந்து அவனே பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதன நின்றான் எவுள் கிடந்தானே என்ன. இப்போ நாம் அத்தனை பேர் ஆழ்வார்களிலே 11 பேரை பார்த்துட்டோம் இல்லையா, ஆண்டாளையும் சேர்த்து. அவர் அந்த முதல்ல சரணன்னு ஆரம்பித்தார். யார்? பொய்கை ஆழ்வார். கடைசியில் எந்தன் தனிச்சரண் என்ன இவர் திருமங்கை ஆழ்வார் முடித்தாருன்னு சொன்னேன்னா. அப்படி இப்படியாக சக்கரவர்த்தி திருமகனுடைய பெருமைகளை ஆழ்வார்கள் கூட ஆண்டாளையும் சேர்த்துட்டா 11 பேர் ஆயிடுச்சு. ஆனால் ஆழ்வார் 11 இல்லையா சுவாமி, 12 ஆச்சே. மதுரகவி ஆழ்வாரை விட்டுட்டீரேன்னு. மதுரகவி ஆழ்வாரை விட வேண்டாம், மதுரகவி ஆழ்வாரையும் சேர்த்து விடலாம். ஆனால் மதுரகவி ஆழ்வார் ராமனை பாடலை. ஆனால் அது நம்ம நிச்சயமாக ஏன்னா நம்ம ஆழ்வாரை தவிர அவர் யாரையுமே பாடலை. இவர் யாரை பாடினாரோ அந்த நம்ம ஆழ்வார் கற்பாரி ராமபிரானை எல்லால் மத்தும் கற்பரோன்னு பாடிட்டார். அதனால் அதில் இதுவும் சேர்ந்து போச்சோன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டால், மதுரகவி ஆழ்வாருடைய படி நிஷ்டை, அந்த நிஷ்டைக்கு யார் மூல காரணம் அப்படின்னு கேட்டால் நம்முடைய ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் ஒருமிடராக கண்ணினுள் சித்தாம்பி வியாக்கியானத்துடைய பிரவேசத்தில் எத்தை எடுத்து காட்டுறான்னு கேட்டால் சத்ருக்ன ஆழ்வான் படி என்ன, அதைத்தான் எடுத்து காட்டுறார். என்ன சத்ருக்ன ஆழ்வான் படி? எம்பெருமானார் அருளி செய்வர் என்னன்னா சக்கரவர்த்தி திருமகனை அல்லது அறியாத பரதாழ்வானை அல்லாது அறியாதவனாயிருந்தான் சத்ருக்ன ஆழ்வான் என்று. அதுதான் அவனுக்கு பெருமை. அந்த நிஷ்டையத்தானே மதுரகவி ஆழ்வார் கொண்டார். அப்ப என்ன தெரியறதுன்னா, கற்பாரி ராமபிரானை அல்லால் மத்தும் கற்போரோ என்று கொண்டிருந்த நம்மாழ்வாரை அல்லது மற்றொருவரை அறியாதவராயிருந்த மதுரகவி ஆழ்வார்னு சொன்னான். அப்ப சத்ருக்ன ஆழ்வான் எப்படியோ அப்படித்தான் மதுரகவி ஆழ்வார் என்று அதேபடி இங்கேயும் நாம் கொள்ளலாம். ஆஹா, நம்மாழ்வாருக்கு அவருக்கு அதாவது எம்பெருமான் மதுரகவி ஆழ்வாருக்கும் எம்பெருமான் என்னால் அவனார் சக்கரவர்த்தி திருமகன். அப்போ நம்மாழ்வார் என்ன ஸ்தானம்? பரதாழ்வானுடைய ஸ்தானம். அப்போ மதுரகவி ஆழ்வார் சத்ருக்ன ஆழ்வானுடைய ஸ்தானம்னு கொண்டோமானா இவருக்கும் அந்த ராமாவதார அனுபவம் என்கிறது ஒருபடியாக. அதாவது சத்ருக்ன ஆழ்வான் ராமபிரானை ஏறெடுத்தே பார்க்க மாட்டானா அப்படின்னு கேள்வி வந்தது. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னார் தெரியுமா? அங்க என்ன அர்த்தம்? அதான் எம்பெருமானார் காட்டின அர்த்தம். தனக்கு உத்தேசியன்னு பார்க்க மாட்டார். பின்ன என்னன்னா, தான் யாரை பற்றி இருக்கிறானோ பாகவதன் பரதாழ்வான்
அவனுக்கு இவர் உத்தேசியர் அல்லவா என்று அந்த சத்ருகன் ஆழ்வாரும் ராமபிரானை அனுபவிப்பார். அதான் திரிதன் தாகிலும் தேவபிரானுடைய கரிய கோல திருவுரு காண்பன்னான் என்று மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த இடத்துல இந்த அர்த்தத்தை எடுத்து காட்டுறார். அதே போலத்தான் இங்கே மதுரகவி ஆழ்வார் தாம் நேர ராமாவதாரத்தில் ஈடுபட மாட்டார். ஆனால் தாம் ஈடுபட்ட நம்ம ஆழ்வார் அவர் ஈடுபட்டது ஆரிடத்தில்னா தைரதற்கு மகன் தன்னை அன்னி மத்திலே என்றும் ராமபிரானை அல்லால் மத்தும் கற்புரோ என்றும் நம்மாழ்வார் அருளி செய்திருக்கிறபடினால அந்த நம்மாழ்வார் மூலமாக மதுரகவி ஆழ்வாரும் சக்கரவர்த்தி திருமணத்தில் ஈடுபடுவார் என்றே நாம் கொள்ளலாம். இது ஒரே ஒரு சரித்திரம் சொல்லணும், நிச்சயமாக ஆச்சரியமான சரித்திரம். எனக்கே கூட இந்த நிமிஷத்தில் இப்போ தோன்றின சரித்திரம் இது. மதுரகவி ஆழ்வார் ஆனது எந்த க்ஷணத்தில் எந்த திவ்ய தேசத்தில் அப்படின்னு அவருடைய சரித்திரத்தில் எழுதி வச்சிருக்கா தெரியுமா? மதுரகவி ஆழ்வார் அவதரித்தது ஆழ்வார் திருநகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோளூரில். அதாவது திருக்கோளூர்ன்றது நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலத்துக்கும் மதுரகவி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்துக்கும் நடுவில் என்ன 1 மைல் 2 மைல் தான் தூரம், அவ்வளோதான், ரொம்ப கிட்டக்க திருக்கோளூர். இங்கே இருந்த மதுரகவி ஆழ்வாருக்கு இங்கே இருந்த நம்மாழ்வாரை நேரடியாக தெரியாது. பின்ன எப்படி தெரிஞ்சதுன்னா, மதுரகவி ஆழ்வார் வடதேச யாத்திரை போயிருந்தார். வடதேச யாத்திரையில் எங்கே இருந்தார் தெரியுமா? அயோத்தியில் எழுந்தருள் இருந்தார். குரு பரம்பரை எடுத்து பாருங்க. திருவயோத்தியில் எழுந்தருள் இருக்கிற பொழுதும் அவர் ஆகாசத்தில் ஒரு பெரிய தேஜஸை பார்த்தார். அந்த தேஜஸ் நகர்ற மாதிரி இருந்தது. உடனே அதை தேடிட்டு வந்தார். அது திருப்புலி ஆழ்வாரில் வந்து மறைஞ்சது. எங்க? இவர் இருக்கிற ஊருக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூரில் இருக்கக்கூடிய திருப்புலி ஆழ்வாரில் மறைஞ்சது, அந்த புளிய மரத்தில். அப்போ எட்டி பார்த்தா அதில் அந்த பொந்தில் நம்ம ஆழ்வார் எழுந்தருள் இருந்தார். அப்புறம் அவருக்கு சைத்தன்யம் இருக்கான்னு பார்த்தார். ஒரு கல்லை எடுத்து போட்டார். அவர் ஆழ்வார் கண்ணை திறந்தார். இவருக்கு இது இருக்கா, விசேஷ ஞானம் இருக்கான்னு பார்க்கறதுக்காக சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டார். உடனே ஆழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு சொன்னார். உடனே அவருடைய சிஷ்யரானார். அதுக்கப்புறம் நடந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். ஆக இப்போ மதுரகவி ஆழ்வார் நம்ம ஆழ்வாரை வந்து அடைந்தது எங்கேன்னு கேட்டார். எந்த இடத்தில் இருந்து என்று பார்த்தால் அயோத்தியில் இருந்து. அது அயோத்தியை எதுன்னா சக்கரவர்த்தி திருமணனுடைய அவதார ஸ்தலம். அப்போ அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தார் இவர்? என்னால் தம்முடைய ஆச்சாரியர், இந்த வரப்போகிற ஆச்சாரியரான நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்திற்கு உகந்தவன் கற்பாரி ராமபிரானை எல்லால் மத்தும் கற்புரோன்னு சொன்னவர் இல்லையா? அப்போ சொல்லலை, அப்புறம்தான் சொன்னார்னு வச்சுப்போம். எப்படி இருந்தாலும் அந்த அயோத்திக்கு ராமபிரானுக்கு இருக்கிற சம்பந்தம் மதுரகவி ஆழ்வாருக்கும் இருக்கிறது. மதுரகவி ஆழ்வாருக்கும் அயோத்திக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் சரித்திரத்திலையும் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் எல்லா ஆழ்வார்களுக்கும் இப்போ அடியன் ஆழ்வார்கள் 12 அனுபவித்து விட்டேன். பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மழிசை ஐயன், அருள் மாறன், சேரலர்கோன், துய்ய பட்டநாதன், அதுக்கு மேலே ஆண்டாள், அன்பர்தாள் தூளி, நற்பாணன், நற்கலியன், மதுரகவி ஆழ்வார் அத்தனை பேருக்கும் ராமபிரானோடு அந்த தொடர்பு. அவர்கள் ராமபிரானை அனுபவித்த அனுபவம் அது விசேஷமான அனுபவம். மற்றவர்களை அனுபவிக்கிற அனுபவம் ஒரு புறம் இருந்தாலும் கூட ராமபிரானை அனுபவிக்கிற பொழுது அவர்கள் அனுபவிக்கிற அந்த அனுபவம் மிக உயர்ந்து விளங்குகிறது என்கிறபடியினாலே அதனால்தான் ஆச்சாரியர்களில் எல்லாம் கூட நீங்கள் பார்த்தீர்களானால் ஆள வந்தார் சக்கரவர்த்தி திருமன் ரகுவர் அயதபூத்வம் தாதுஷோ வாயசஸ்ய என்று சக்கரவர்த்தி திருமனை ஆள வந்தார் ஸ்தோத்திரத்தில் அருளி செய்கிறார். அதே போல அடுத்தபடி எம்பெருமானாரை பார்த்தால் அவர் சரணாகதி இது ஸ்ரீரங்க கத்தியத்தில் ஸ்ரீரங்கநாதனைத்தான் சொல்றார். அங்க சொல்றபொழுது சத்தியமா, சத்தியகாமா, சத்திய சங்கல்பா, சகலேதர விலட்சணா, காகுஸ்தா என்று ஸ்ரீரங்கராஜஸ்த அந்த ஸ்ரீரங்க கத்தியத்தில் நம்பெருமாளை சொல்ற பொழுது காகுஸ்தான்னு சொல்றோம். எம்பெருமானார் வேணா பாருங்கள், நீங்கள் இங்கேயே பார்த்தோம். எம்பெருமானார் தேவையிடாதார் வந்தாருன்னு சக்கரவர்த்தி திருமனை கொண்டாடினார். கூரத்தாழ்வான் ராமாவதாரத்திலேயே ஈடுபட்டவர். அத்திமானுஷ ஸ்தவத்தில் எவ்வளவு ஸ்லோகங்கள் ராமாவதாரத்தை பற்றி அருளி இருக்கிறார் அவர் என்று நாம் பார்க்கணும். அதே போல அடுத்தபடியாக பராசர பட்டர் இப்போத்தான் அவர் அனுபவித்தோம். அவருக்கு பக்ஷபாதம் பூரா ராமாவதாரத்தில் தான். அதனால்தான் ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்தில் சில திருநாமங்கள் எல்லாம் ராமாவதாரத்தை சொல்லுகிறது என்று அவர் நினைத்த பொழுதோ அதுக்கு அவதாரிக்க இடுற பொழுது இத உபரி மிருத சஞ்சீவனம் ராமவிருத்தாந்தகான்ற இதுக்கப்புறம் வரக்கூடிய திருநாமங்கள் இருக்கிறதே. அதாவது பரர்திகின்னு திருநாம ஆரம்பம். பரர்தி பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷண ராமோ விராமோ விரதோ மார்கோ நேயோ நயோ நயா என்று 16 திருநாமம். இந்த 16 திருநாமங்களுக்கு அவதாரி வைக்கிற பொழுதோ பராசர பட்டர் என்ன சொல்றார்
தெரியுமானா இத உபரி மிருத சஞ்சீவனம் ராமவிருத்தாந்தா, ராமவிருத்தாந்தம் தான் சொல்லப்படுகிறது என்று அந்த மிருத சஞ்சீவனம் போகிற உயிரையும் மீட்டு கொண்டு வரக்கூடிய ராமவிருத்தாந்தம் என்று பராசர பட்டர் காட்டினார். என்ன ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும், எல்லா ஆச்சாரியர்களும் கடைசியாக மணவாள மாமனிகள் அவருக்கு ராமாவதாரத்தில் இருக்கிற ஈடுபாட்டுக்கு எது சாட்சி என்னால் பல சாட்சிகள் சொல்லலாம். சக்கரவர்த்தி திருமகன் தான் எறும்பியப்பாவை கொண்டு வந்து மணவாள மாமனுடைய திருவடிகளை சேர்த்தவன் என்று அந்த சரித்திரமெல்லாம் சொல்லப்படுகிறது. அது ஆதிசத் ராகவோயம் என்னும் எறும்பியப்பா வரவர்மணி சதகத்திலேயே அருளி செய்கிறார். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நாம் அனுசந்தித்துக் கொண்டிருக்கிறோமே மங்களம், ராமபிரானை பற்றின மங்களம், அது ஆறு அருளி செய்ததுன்னு கேட்டா சக்கரவர்த்தி திருமானை பற்றின மங்களாசாசனம் மணவாள மாமனிகள் அருளி செய்தது. அந்த மங்களத்தை சொல்லி அடியேன் இந்த உபன்யாசத்தை நிரூபடுத்துகிறேன். மணவாள மாமனிகள் ராமாவனத்தில் எவ்வளவு, அதாவது ஆச்சாரியர்களும் கூட எத்தனை ஆளவந்தார் தொடங்கி இன்னும் நாதமுனிகளை கூட சொல்லலாம். நாதமுனிகளும் ராமாவதாரத்தில் தான் ரொம்ப ஈடுபட்டவர். முதல் ஆச்சாரியர்னா அவருடைய சரித்திரத்தில் ஒன்று சொல்லியிருக்குது. நாதமுனிகள் எழுந்தருள் இருந்த காலத்தில், கடைசி காலத்தில் என்ன பண்ணினாலாம், யாரோ ஒரு வேடனும் ஒரு வேடு வச்சியும் அங்கே கூட வந்தாலாம். ஒரு குரங்கம் வந்ததோ ஏதோ அந்த மாதிரி சரித்திரம் சொல்கிறான். அவளை பின்னாலேயே தொடர்ந்து போனாராங்க. என்ன நினைச்ச, சக்கரவர்த்தி திருமான்னு நினைச்சிட்டு போயிட்டாரு. வந்தது வில் கையில் வேடம் வில்ல வச்சுட்டு இருந்தான். அவன் வந்தவன் சக்கரவர்த்தி திருமான், வேடு வச்சு சீதா பிராட்டி, கூட வந்தது ஹனுமான் என்று நினைத்து அவ பின்னாலேயே போனார். திடீர்னு போனால் ஒரு இடத்துல அவ மறைஞ்சு போயிட்டா. அங்கேயே திருநாட்டுக்கு எழுந்தொள்ளி விட்டார் நாதமுனிகள் என்று. அவர் நாதமுனிகளுக்கும் அந்த ராமாவதாரத்து ஈடுபாடு அவருடைய குரு பரம்பரை வரலாற்றில் தெரிவித்திருக்கிறது. ஆக நாதமுனிகள் தொடங்கி மணவாள மாமுனிகள் ஈராக, பொய்கையாழ்வார் தொடங்கி திருமங்கையாழ்வார் ஈராக என பார்த்தோமே, அந்த மாதிரி ஆச்சாரியர்களுடைய ராமானுபவம் தனியாக அனுபவிக்க வேண்டிய ஒரு அனுபவம். கடைசியாக மணவாள மாமனுடைய அந்த மங்களத்தை சொல்லி அடியேன் தலை கட்டுகிறேன் உபன்யாசத்தை. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகஷாமளமூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலாநகரீபதே பாக்யானாம் பரிபாகாய பவ்யரூபாய மங்களம் பித்ருபக்தாய சதம் பிராத்ரிபிஸ் சகசீதயா நந்திதா அகில லோகாய ராமபத்ராய மங்களம் தியக்தசாகேதவாசாய சித்திரகூட்ட விஹாரிணே சேவ்யாய சதா பக்தியா சுவாமினே மம மங்களம் தண்டகாரண்யவாசாய கண்டிதா அமரசத்ரவே கிருத்ரராஜாய பக்தாய முக்திதாயாஸ்து மங்களம் சாதரம் சபரீதத்த பலமூலா விலாஷினே சௌலபிய பரிபூர்ணாய சத்தோத்ருக்தாய மங்களம் அனுமத் சமவேதாய ஹரீஷாபீஷ்டதாயினே வாலி பிரமுதனாயாஸ்து மகாதீராய மங்களம் ஸ்ரீமதே ரகுவீராய சேத்தோல்லங்கித சிந்தவே ஜிதசாட்சதராஜாய ரணதீராய மங்களம் விபீஷணகிருதே லங்காபீஷ்டப்பிரதாயினே சர்வலோக சரண்யாய ஸ்ரீ ராகவாய மங்களம் ஆசாத்திய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதயா ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம் மங்களாசாசன பரைர்முதாச்சாரிய புரோகமைஹி சர்வைச்ச பூர்வைராச்சாரியைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம் ரம்ய ஜாமாத்ருமுனினா மங்களாசாசனம் கிருதம் திரைலோக்கியாதிபதிஹி ஸ்ரீமான் கரோது மங்களம் சதா. பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணுசித்தார்ய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யான் தாமிரபர்ணியுத்தரே தடே ஸ்ரீ திந்திரிணீ மூலதாம்னே சடகோபாய மங்களம் ஸ்ரீமதாலித் ஸ்ரீநகரிநாதாய கலிவரிணே சதுர்கவி பிரதானாய பரகாலாய மங்களம் ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத்கேசவேஜ்வனः காந்திமத்யாம் பிரசூதாய இதராஜாய மங்களம் மனோஜ்ஞ வரயோகீந்திர மானசாம் போஜபானவே யதுசைல நிவாசாய இதராஜாய மங்களம் சர்வகந்த இதிக்யாத ஸ்ருத்யந்தே வெங்கடேஸ்வரः யத்சமிருதமால்யோகைः அனந்தார்யாய மங்களம் லோகாச்சார்யாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சோனவே சம்சாரபோகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமः ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யமங்கலம் ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்ரு முனிமானசவாசினே ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்ரு முனிபாதாப்ஜவாசினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யமங்கலம்.